எல்லாருக்கும் மீண்டும் வெல்கம் பேக் டு காப் கருத்து பாட்காஸ்ட். என் பேர் சேஷாத்ரி, என் கூட இருக்கிறது கௌதம். கௌதம், சிட்டி மேட்ச்லாம் முடிஞ்சு 2 நாள் ஆயிருச்சு. கூல் டவுன் ஆயிட்டீங்களா? ஏன்னா எனக்கெல்லாம் நேத்து வரைக்கும் இந்த மெக்காலிஸ்டர் பெனல்ட்டி கொடுக்காம இருந்தது கொஞ்சம் கொந்தளிப்பாவே இருந்துச்சு. அந்த கொந்தளிப்பு வந்து சீசன் ஃபுல்லாவே நமக்கு இருக்கும் தான் நினைக்கிறேன். கடைசியில போய் நிப்பாட்டும் போதுதான் எப்படா எத்தனை பாயிண்ட்ல தோக்குறோம் அப்படின்னு பொறுத்து இவனுங்க எத்தனை எரர் பண்ணிக்கிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உட்காந்து கணக்கு போடணும். அந்த கணக்கு போடுறது நம்ம தான் ஸ்ட்ரெஸ் எடுத்து நம்ம தான் உட்காந்து கால்குலேட் பண்ணி பண்ண போறோம். ஆனா என்னமோ மத்த ஃபேன்ஸ் எல்லாம் நம்ம உட்காந்து பண்ண சொல்ற மாதிரி, டேய் சும்மா புலம்பாதீங்கிற ரெஃப்ரி டிசிஷன்ஸ்ன்ட்டு நீங்க புலம்பியே வந்துட்டு தோத்துட்டு அப்புறம் வந்து இது என்னது ஜெயிக்க மாட்டேங்கிறீங்க, ரெஃப்ரி வந்து பிளேம் பண்றீங்க, எப்ப பார்த்தாலும் புலம்னா அப்புறம் எப்படிடா இருக்க முடியும் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அப்போ நாங்க டைட்டில் 1 பாயிண்ட் தான் தோத்தோம், 2 பாயிண்ட்ஸ் தான் தோத்தோம்னு சொல்லும் போது அப்ப மூடிட்டு உட்காரணும். அதை விட்டுப்பட்டு கடைசியில வந்து 1 பாயிண்ட்ல தோத்தாலும் தோத்ததுதான்டா, நீங்க வந்து எத்தனை நாள் பேசினாலும் க்ளோஸ் ஃபைட் தான் போறீங்க, ஆனா தோத்துட்டு தானே வர்றீங்க அப்படின்னு வக்கனையா வாய் பேசக்கூடாது. அப்போ இந்த மாதிரி நாங்க கேள்வி கேட்கும் போது நீங்க வாய் மூட்டு உட்காரணும். ஆமா, அப்படியும் பேசக்கூடாது, இப்படியும் பேசக்கூடாது. அப்ப வந்து சொல்ல வேண்டியது என்னதான் நீங்க க்ளோஸா வந்தாலும் 1 பாயிண்ட்ல தான் தோத்துட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லி, தெரியுதா எதுக்கு தோக்குறோன்னு? இத பத்தி கேள்வி கேட்டா அழுகாதீங்கடா அப்படிங்க வேண்டியது. நீங்க தப்பாவும் டிசிஷன் கொடுப்பீங்க, ஜெயிக்க விடாம பண்ண முடிஞ்சது எல்லாத்தையும் பண்ணுவீங்க, ஆனா க்ளோஸா போய் 1 பாயிண்ட்ல தோத்தோம்னா எப்படியா இருந்தாலும் தோத்துட்டீங்க அப்படின்னு பேசுவீங்க. நல்லா இருக்குடா உங்களுக்கு. ஆமா, பயங்கரமான கேம். ஆனா லைக் என்னோட ஃப்ரெண்டு வந்து எழுதியிருந்தான் ஒரு குரூப்ல, இது மாதிரி வந்து அவன் ஆர்சனல் ஃபேனு. அவன் சொன்னான், நல்ல வேளை ஐ எம் நாட் அ ஃபேன் ஆஃப் லிவர்பூல் ஆர் சிட்டி, இந்த கேம்லாம் எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும்னா. நான் வேற லைவ்ல எல்லாம் எனக்கு வேரியஸ் ஸ்டேஜஸ் பாத்திருப்பீங்க அந்த லைவ்லயே. ஐயோ ஒவ்வொருத்தவனா சாவடிச்சான் நம்ம டீம்லயே. அதாவது கேம் வாஸ் ஃபேசஸ். நம்ம ப்ரிவியூலயே சொல்லியிருந்தோம், ஒரு ஃபர்ஸ்ட் 20 நிமிஷம், அப்புறம் 25 நிமிஷம், அடுத்து 20 நிமிஷம், அப்ப 25 நிமிஷம். அதே மாதிரிதான் கேமே இருந்துச்சு சொல்ல போனா. ஸ்டார்டிங்ல இருந்தே லைனை பார்த்ததுல இருந்தே அப்படித்தான் இருந்துச்சு. என்னடா நடக்குது இங்க அப்படின்னு. எங்க கொனாட்டே இல்ல, சாலா இல்ல. ஆமா, இவங்க எல்லாம் வச்சு என்னடா பண்ண போறோம் அப்படின்னு பயங்கர கவலைக்கிரமா இருந்துச்சு கேமுக்குள்ள போகும்போது. பட் ஜென்ரலா என்ன நினைச்சீங்க இந்த கேம்? லைக் ஐ தாட் ஆன்ஃபீல்டு, ஐ மீன் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து we were sort of not in it, அப்படிதான் எனக்கு தோணுச்சு. பட் செகண்ட் ஹாஃப் வந்து ஜஸ்ட் ஒரு கம்ப்ளீட் யூ டர்ன். அது அதாவது பயங்கர டாமினேஷன். அதாவது அந்த அளவுக்கு டாமினேஷன் நானே எதிர்பார்க்கல. லைக் ஓகே, ஆன்ஃபீல்டு ஒத்துக்கிறேன், ஹோம் அட்வான்டேஜ் எல்லாமே இருக்கு. அதாவது நம்ம வந்து எட்டியாட் போகும்போது சிட்டி எப்படி டாமினேட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் லைக் ஐ எக்ஸ்பெக்ட் நமக்கு ஒரு ஃபியூ சான்சஸ் எப்போதுமே இருக்கும். ஸோ அப்படிதான் நான் எதிர்பார்த்தேன் இந்த சிட்டி செகண்ட் ஹாஃப்லையும் இந்த ஆன்ஃபீல்டில். இந்த மாதிரி வந்து நம்ம வந்து வி வில் ஹேவ் த மெஜாரிட்டி ஆஃப் த பால், பட் ஆனால் வந்து சிட்டியை டாமினேட் பண்ண மாட்டோம், தே வில் ஆல்சோ ஹேவ் சான்சஸ்ங்கிற டைப்ல தான் நான் எதிர்பார்த்தேன். பட் ஆல்மோஸ்ட் எனக்கு தெரியல, எனக்கு ஆஃப் த டாப் ஆஃப் த ஹெட் எனக்கு ஒன்றும் செகண்ட் ஹாஃப்ல எதுவும் பெரிய சான்சஸ் வந்த மாதிரி தெரியல உங்களுக்கு. வந்துச்சு அந்த டோக்கோ ஒன்னு போஸ்ட் அடிச்சான்ல. ரைட் டோக்கோட போஸ்ட் கரெக்ட். ஆமா, அது ஆனா பயங்கர லக். அது ஒண்ணுதான் வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்க கிரியேட் பண்ண. செகண்ட் ஹாஃப் எல்லாம் வி பாஸ் தி கேம். செகண்ட் ஹாஃப் எல்லாம் சிட்டி வர் நோவர், தே வர் ட்ரெம்பிளிங். ஐயோ எப்படா இவன்ல தாண்டறது, பாலே நம்மள்ட்ட நிக்க மாட்டேங்குதே, 4 பாஸ கூட ஒன்னா போட முடியலையே, உங்களை என்னடா பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி தான் சிட்டி வந்து திணறிட்டானுங்க செகண்ட் ஹாஃப்ல. ஐயோ அப்படின்னு. அதுக்கு ஏத்தபடி நம்பாளு கொலம்பியா ட்ரக் டீலர் 6 அடிச்சான். அவனை வச்சுக்கிட்டு நம்ம படுற பாடு இருக்கே. இத வந்து நம்ம 2 பேரும் 4 கேமா சொல்லிட்டு இருக்கோம். மனசாட்சியோட கொஞ்சம் சான்சஸ் முடிடா, தயவு செஞ்சு முடிடான். ஆனா நம்ம கரகம் அவனுக்குதான் போய் சான்ஸ் விடுவது. இல்ல, அதுதான் நான் லிட்டரலா என்னோட ஃபர்ஸ்ட் டாக்கிங் பாயிண்ட் அதுதான் நான் எழுதியிருக்கேன். இந்த மாதிரி லூயிஸ் டியாஸ் பெர்ஃபார்மன்ஸ், அதாவது ஹவு குட் வாஸ் ஹி அண்ட் அட் தி சேம் டைம் ஹவு பேட் வாஸ் ஹின்னு எழுதியிருக்கேன். அதாவது இந்த கேம் ஃபுல்லாவே அவன் தான் வந்து இல்ல சொல்லுங்க. வினிசியஸ் ஜூனியரையே புடிச்ச ரைட் பேக்க புடிச்சு புரட்டிட்டான். ஆமா, அதையும் ஒரு பக்கம் பாராட்ட வேற செய்ய வேண்டியதா இருக்கு. ஆனா ஒரு சின்ன குழந்தை உருட்டி விட சொன்னா கூட உருட்டி விடும். அதை உருட்டி விடுறது விட்டு போட்டு எங்கேயோ அடிக்கன்னு சொல்லி கிரௌடு கிடைச்சான். அவனையெல்லாம் நம்ம என்னதான், அதாவது நம்ம ஃபுல்லா டைசெக்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த டைட்டில் நம்ம தோத்தோம்னு வைங்களேன், இட் வில் கம் டவுன் டு 2 இன்ஸ்டன்சஸ். ரெஃப்ரி எல்லாம் ஒரு பக்கம் ஓகே, நான் ஒத்துக்கிறேன். ஆனா நம்ம கையிலேயே நம்ம முடிக்க வேண்டியது ரொம்ப ஈஸியா. நம்பர் 1, ட்ரெண்ட் அவ்வளவு ஈஸியா ஓடி போய் கிராஸ் பார் அடிச்சது ஆர்சனல் கூட.
ஆமா கரெக்ட். 3-on-1 சான்ஸ், இதே 65வது நிமிஷம் அங்க போய் கிராஸ் பார் அடிப்பான். ஆமா அதுவும் ஆன்ஃபீல்ட்ல. இப்போ நம்பாலு 1-on-1 வித் கீப்பர் சிப்பு மட்டும் தான் பண்ணணும், கேவலமா எங்கேயோ அடிச்சான். ஆமா இதுலயே 4 பாயிண்ட் போச்சு. ஆமா So we should have ideally been 4 points in the lead. இப்போ நம்ம வந்து பாதி சீசன்ல சொல்லிட்டு இருந்தோம், we should have won the Leeds game, லீட்ஸ்ங்கிற பாரு லூட்டன் கேம், அது ஒண்ணுதான் எனக்கு வந்து கவலையா இருக்கு அப்படின்னு. இப்ப பாருங்க இந்த டாப் 5 மீதி டாப் 6 8 கூட வந்து பாயிண்டே எடுக்க முடியல நம்மளால. அது எல்லாமே நம்ம போய் 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 விட்டுட்டு வந்துடுறது. ஆமா டாமினேஷன் பண்ணி என்ன பிரயோஜனம் பாயிண்ட்ஸ் இல்லைன்னா? அது கரெக்ட். இல்ல இந்த கேம் வந்து அதாவது இட் மேக்ஸ் மீ மிஸ் ஜோட்டா ஒரு விதத்துல. அவன் இருந்திருந்தானாக்கா அந்த சான்ஸ்லாம் தூக்கத்துல ஃபினிஷ் பண்ணிருப்பான் அவன் அந்த சான்ஸ் எல்லாம் ஒண்ணு. பட் ஆனா அட் த சேம் டைம் எனக்கு என்ன தோணுதுன்னா, அட் த சேம் டைம் அதாவது வந்து டியாஸ்க்கு இருக்கிற கிரியேட்டிவிட்டி அவன் வந்து இந்த வாக்கரை பொரட்டி பொரட்டி எடுத்த மாதிரி ஜோட்டாவால பண்ணிருக்க முடியாது. ஐ டோன்ட் திங்க் சோ. அதாவது எனக்கு என்னன்னா, கேம் ஸ்ட்ரெச் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஜோட்டாவை கொண்டு வந்தோம்னா 50% கன்வர்ஷன் ரேட், 2 சான்ஸ் கொடுத்தீனா 1 கோல் ஜோட்டா. அதுக்கு கம்மியா இருக்காது, அதுக்கு அதிகமா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு கன்வர்ஷன் ரேட். அது கம்மியான கன்வர்ஷன் ரேட்ல கண்டிப்பா போகுது. ஆமா அது வந்து ஒரு கேரண்டீட் ஃப்ரம் ஜோட்டா. 50% அவன கோல் போட்டுருவோம்டா, அப்படி இல்லைன்னா போய் பெனல்டி வாங்கி கொடுத்துருவேன், அப்புறம் நீங்க பண்ணிக்கீங்க அப்படிங்கிற மாதிரிதான் ஜோட்டாட்ட. டியாஸ் எனக்கு அதான் கடுப்பா. நான் கூட இன்னொரு சொல்லியிருந்தேன், அவனுடைய அப்பா எப்ப ஃபிளைட் ஏறானோ அப்பதான் இவன் கோல் விப்பான். அவன் டெய்லி போய் ஜிம்ல அவன் சட்டைய போட்டு அவன் பண்ற அலப்பறை இருக்கு பாரு, தாங்க முல்ல. விட்டா கூடி சீக்கிரம் ஒரு யூடியூப் சேனல் அவனே ஸ்டார்ட் பண்ணி ஃபேமஸ் ஆயிடுவான்னு நினைக்கிறேன். அவன் பண்ற அலப்பறை இருக்கு பாரு, அவன் பண்ற மீமு, அவன் பண்ற ஒர்க் அவுட், சட்டையை கலட்டுறதே இல்ல அவன் பையன். சட்டைய குளிக்கிறானா இல்லையா ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. சட்டைய போட்டு டெய்லி ஒரு வீடியோ வந்துருது. ஜிம்ல இருக்கான், பாத்ரூம்ல இருக்கான், வெளியே வந்து கார்டனிங் பண்ணிட்டு இருக்கான்னு எல்லாம் வந்துருது. லூயிஸ் டியாஸ் என்ன பண்றானோ இல்லையோ, அவன் அவங்க அப்பா பேரு மானே டியாஸ், வேற லெவல். அதுவும் ஐயோ ஐயோ, அவன் பையன் அதே பொசிஷன்லயே ஆடுறான், அவன் பேரு அதேவா, வேற லெவல் அப்படின்னு இருந்துச்சு. அவன் எப்ப பிளைட்டை ஏத்தி விடுறாங்களோ அப்பதான் பையன் உருப்பிடுவான் நம்ம கிளப்புக்கு, இல்லன்னா வேற சான்ஸே இல்ல. ஆமா ஆமா பட் இல்ல அவன் தான் வந்து he was the creative force இந்த கேம்ல, பட் ஃபினிஷிங் ஃபோர்ஸா இல்ல அன்பார்ச்சுனேட்லி. பட் நம்ம மிட்ஃபீல்டு வந்து பயங்கர ஃபோர்ஸா இருந்துச்சு இந்த கேம்ல. எப்படி ஃபோர்ஸ் வச்சே ஒரு இது கொண்டு வந்துட்ட லிங்க் கொண்டு வந்துட்டு பாத்தீங்களா நம்ம எண்டோ அண்ட் மெக்காலிஸ்டர். எஸ்பெஷலி எண்டோ, நம்ம வந்து இந்த கேமுக்கு ஸ்டார்டிங்ல ப்ரீவியூல சொல்லியிருந்தோம் மாதிரி வந்து இந்த எண்டோ வந்து நான் சொன்னேன், எண்டோ வந்து இட் ஹாஸ் டு பி a massive performance from him. ஏன்னா வந்து லைக் அவங்க மிட்ஃபீல்ட கண்ட்ரோல் பண்ண விட்டானா there is no chance. ஸோ வந்து எண்டோ வந்து ஹேஸ் டு பி ஆன் his கேம்னு சொன்னோம். அண்ட் he was on his கேம் மட்டும் இல்ல, அவன் டெப்ராய்ன கேமையும் சேர்த்து வச்சுட்டான். அவன் சேர்த்து வச்சு அனுப்பிச்சு விட்டா, நீ கிளம்பி வெளியே அப்படின்னு 60 நிமிஷத்துல வெளியே எடுத்துட்டாங்க. அவன் போய் பெப்ப கேவலமா கிழிக்கிறான். என்ன எதுக்கு நான் வெளியே எடுத்தா, நீ என்ன கிழிச்சாங்க உனக்கு உள்ள உட்கார வைக்கிறதுக்கு, உன்னை ஆட வைக்கிறதுக்கு, நான் உன்னை எடுத்தாத்தான் நாங்க டிராவாச்சு பண்ண முடியும், மூடிட்டு வெளியே வாங்கிக்கி அப்படின்னு சொல்லிட்டு இப்ப டெப்ராய்னை வெளியே எடுத்தா. ஃபர்ஸ்ட் கேம் இன் ஹிஸ் கரியர் wherein he had less than 50% pass conversion rate. ஆமா successful passes. அந்த ரேட்டை வந்து less than 50% for the first time. So அதாவது மெக்காலிஸ்டர் அண்ட் செகண்ட் ஹாஃப் எல்லாம் எண்டோ வந்து பலாப்படத்துல ஈமக்கிற மாதிரி, ஐயோ மேன் சிட்டிக்கு பிளால் போயிருச்சு போய் புடுங்குவோம் அப்படின்னு போனா எடுத்தா வந்துருவான் கொடுத்துருவான். டேய் கொஞ்ச நேரம் உருறா எங்களை அப்படின்னு, உனக்கு எதுக்கு பால் மூடிட்டு குடு நீ அப்படின்னு சொல்லிட்டு போனா எடுத்து வந்துட்டு இருந்தா மெக்காலிஸ்டர் வச்சுக்க, இதுக்கு மேல எனக்கு தெரியாது நீ பண்ணிக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துடுறது. ஐயோ மெக்காலிஸ்டரும் அவனோட பார்ட்டுக்கு பயங்கரமா ஆடினான். மெக்காலிஸ்டர்லாம் ஐயோ நான் சொல்றேன்ல, could be one of the signings of the season அப்படின்னு நான் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தப்ப எல்லாரும் அப்படி என்ன மெக்காலிஸ்டர் கிளிஸ்டா நீ சைனிங் ஆஃப் தி சீசன். டேய் மீடியா அவனை பத்தி பேசுறது இல்ல, உங்களுக்கு மேட்ச் இன் மேட்ச் அவுட் பார்த்தா உங்களுக்கு புரியும். ஒரு என்டையர்லி புது மிட்ஃபீல்ட்ல ஒருத்தவனா வந்து சீசன் ஸ்டார்டிங்ல முடியாத பொசிஷனை ஆடி பாதி சீசனும் முடிச்சுட்டு இப்பதான் அவனோட ஃபேவரட் பொசிஷன்ல ஆடுற ஒருத்தவனால இவ்வளவு பண்ண முடியும். டேபிள் டாப் இப்ப வேற சொல்ல முடியறது இல்ல, டேபிள் டாப்ல இருந்தவன வரைக்கும் இவ்வளவு பண்ண முடியும்னா அவன் எப்படா ஒன் ஆஃப் த சைனிங் ஆஃப் தி சீசனா இருக்க முடியாது அப்படின்னு கேட்டா, இல்ல கோல் போடல, அசிஸ்ட் பண்ணல, அது பண்ணல, இது பண்ணல. நீங்க ஸ்டாட்ஸ் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா வழக்கம் போல ஏதோ ஒருத்தவன் தான் இருப்பான் மேல,
ஆனா இல்ல அவன்லாம் தெரிஞ்ச மிட்ஃபீல்டோட ஆடுறான், அதெல்லாம் தெரிஞ்சுக்கடா முதல்ல அப்படின்னு சொல்லி நான் சமாளிச்சிட்டு இருந்தேன். ஆமா. இல்ல எனக்கு வந்து சைனிங் ஆஃப் த சீசன் வந்து இட்ஸ் பிட்வீன் 3 பீப்பிள் தான் இப்போ. ஐ மீன் ஃபார் சம் டைம் இட் ஹஸ் பீன் பிட்வீன் 3 பீப்பிள். மேடிசனுக்கு இன்ஜரி இருந்துச்சு நடுவுல. வார்ட் ப்ரௌஸ் வந்து ஸ்டார்ட் பயங்கரமா இருந்துச்சு. பட் இப்போ இட்ஸ் கமிங் பேக் டு ஆவரேஜ். அவன் இப்பெல்லாம் ஒன்னையும் காணா. அவன் அதான். என்ன ஆனானே தெரியல. ஆமா. அண்ட் பட் மெக்காலிஸ்டர் வந்து அவனுக்கு நீங்க சொல்ற மாதிரி மேடிசன் இருக்கிற அளவு கோல் இருக்காது. வார்ட் ப்ரௌஸ் மாதிரி ஃப்ரீ கிக்லாம் எடுக்க மாட்டான், ஒத்துக்கிறேன். பட் ஆனா மேட்ச் டு மேட்ச் வெரி ரேர்லி வந்து நம்ம வந்து வி ஹவ் செட் மெக்காலிஸ்டர் வந்து புவர் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சோ லைக் ஐ எனக்கு திங்க் ஒன்னே ஒண்ணுதான் ஞாபகம் இருக்கு. அந்த பிரைட்டன் கேம்ல கியூட்டா டேக்கிள் பண்றேன்னு நினைச்சு பேக் பாஸ் கொடுத்து அசிஸ்ட் கொடுப்பானே அவங்க ஸ்கோர் தெரியும் பண்றதுக்கு. தெரியும். அது ஞாபகம் இல்லாமயா? ஏன் பிரெடிக்ஷன் கேம் நீங்க தானே தான் அது. அசிஸ்டிட்டீங்களே, குத்தி விடுங்க. அதுலதான் எனக்கு ஞாபகம் இருந்த அந்த ஒரே பேட் கேம் எனக்கு தெரிஞ்சு அதான் அவன் இருந்து சொல்ல போனா. அதுக்கப்புறம் வந்து எவ்ரி கேம் ஹஸ் பீன் a 7.5 or 8 கான்ஸ்டன்டா. அது கம்மியா இல்ல. அதாவது நம்ம வந்து வி ஹவ் நம்மன்னு இல்ல, லைக் ஃபுட்பால் ஃபேன்ஸ் இன் ஜெனரல் வந்து நம்ம வி ஆர் சோ யூஸ்ட் டு அந்த இன்ஸ்டாகிராம்ல அந்த 10 செகண்ட் ஹைலைட், அதாவது வந்து ஒரு கோலு ஒரு அசிஸ்ட் அது மாதிரி பயங்கரமா இல்லைன்னா அவன் எதுவுமே பண்ணலங்கிற அந்த ஒரு ஃபீலிங் வந்துருச்சு இப்போ நிறைய ஃபுட்பால் ஃபேன்ஸுக்கு. ஸோ அதனால வந்து தே ஆர் நாட் ஏபிள் டு அப்ரிஷியேட் ஒரு அதாவது இவன் ரொம்ப ஒன்றும் ஃபிளாஷியெல்லாம் பயங்கரமா ஒன்றும் பண்றது இல்லை. அசிஸ்ட்டுக்கு சான்ஸ் இருந்தா அசிஸ்ட் எடுத்துப்பான், அவ்வளவுதான். பட் அதர்வைஸ் he keeps the game moving. ஒரு ஃபார்வர்ட் பாசஸ்லாம் அவன் வந்து he does a lot of those passes வந்து which start the move. அதாவது ஃபைனல் அசிஸ்ட் அவனுக்கு இருக்காது. பட் ஃபைனல் அசிஸ்ட் ஒரு டியாஸுக்கோ சலாக்கோ போகும். பட் அவன் வந்து he starts that move. ஒரு 4-5 பாஸ் முன்னாடி பாத்தீங்கன்னா மெக்காலிஸ்டர் தான் ஸ்டார்ட் பண்ணுவான் அதை. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து உங்களுக்கு இன்ஸ்டாகிராம்லயோ டிக்டாக்லயோ வராது. ஸோ இட் இஸ் கோயிங் டு ஷோ அப் ஒன்லி இஃப் யூ வாட்ச் த ஃபுல் கேம். ஆமா. அது மட்டும் இல்லாம ஹவு காம் வாஸ் ஹி ஃபார் தி பெனல்டி. அவ்வளவு பிரஷர். 2 நிமிஷம் பால வச்சுக்கிட்டு ஜகிள் பண்ணிட்டு இருக்கான் அந்த பக்கம். நான் வந்து இந்த பிஹைண்ட் தி சீன் வீடியோ பார்த்தேன். மனுஷாடா நீ அவன் வந்து அந்த பெனல்டி ஸ்பாட்டுக்கு வருவான். சோவஸ்லை வந்து போ நீ அங்கேயே நில்லு அப்படின்னு திருப்பி அனுப்பிச்சு விட்டுருவான். சோவஸ்லை கரெக்ட் அங்க போய் பால ஜகிள் பண்ணிட்டு இருக்கான். நாளா மிரண்டுருவேன்டா அந்த நேரத்துல. இவ்வளவு பெரிய பெனல்ட்டியை வந்து 2 நிமிஷம் விஆர் செக் அவன் இன்ஜுரின்னு படுத்துட்டான். அதுக்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கானு. நீ என்னடா ஜாலியா பால ஜகிள் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஐயோ, அதெல்லாம் நர்வ்ஸ் ஆஃப் ஸ்டீலிங்க. அதாவது கோல் கீப்பரோட அதாவது கரெக்டான டைரக்ஷன்ல குதிச்சு தொடக்கூட முடியல. ஆமா, அப்படிப்பட்ட ஒரு பெனல்ட்டி அது. எனக்கு வந்து அப்படின்னு அவன் அடிச்சோடனே சாமி அப்படின்னு. அது கேமே அதை நம்பி இருக்குல்ல அந்த சமயத்துல. ஜஸ்ட் கம் பேக் ஆஃப்டர் ஹாஃப் டைம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து நீங்க சொன்ன மாதிரி we were nowhere in the game. ஃபர்ஸ்ட் ஷாட் ஆன் டார்கெட்டே 44th மினிட் தான் நமக்கு. ஆமா ஆமா ஆமா. அதனால அது ஒண்ணு. பட் அதுக்கு முன்னாடி அவங்க வேற ஸ்கோர் பண்ணாங்க ஒரு செம்மங்க. எனக்கு சூப்பரா இருந்துச்சு அந்த கோல் பாக்குறதுக்கு. இல்ல அந்த கோல் வந்து இட் வாஸ் a well worked கோல். அதுல ஒன்றும் டவுட்டே இல்லை. லைக் அந்த எல்லாமே வாஸ் வெரி, அதாவது அவங்க வந்து நல்ல தேவ் டன் தேர் ஹோம் ஒர்க்னு நல்லா தெரிஞ்சது. அந்த ஆக்கே வந்து மெக்காலிஸ்டர் பிளாக் பண்றது, அதுக்கப்புறம் ஜான் ஸ்டோன்ஸ் வந்து இப்படி போய் அடிக்கிறது, அதெல்லாம் வந்து லைக் இட் வாஸ் வெல் ஒர்க்ட். அண்ட் அவங்களுக்கு இதுவும் இல்ல இட் வாஸ் a குட் கோல். அண்ட் சில பேர் கேட்டாங்க இந்த மாதிரி நம்ம கோல் அகேன்ஸ்ட் செல்சி அந்த கேரபா கப் ஃபைனல்ல வந்து இதுக்கு தானே டிஸ்அலோவ் பண்ணாங்க. எண்டோ வந்து கால்வில்ல வந்து he was interfering அப்படின்னு சொல்லிட்டு, ஆக்கேவும் அதே தானே பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. பட் இங்க வந்து மெக்காலிஸ்டர் வந்து he didn't have a reasonable chance of playing that ball. whereas அங்க வந்து I felt like even அது வந்து நான் ஒத்துக்கிறேன் அந்த இதுவும் வந்து it was very questionable தான். பட் அதை விட இது இன்னும் questionableனு நான் சொல்றேன். இல்லைங்க, the main point இங்க the main point அங்கிக்கு இங்கிக்கு உள்ள டிஃபரன்ஸ் வந்து அங்க எண்டோ வாஸ் in an offside position. அது ஒண்ணு. பட் இல்ல இது வந்து it can be disallowed for interference also இல்ல. நாட் when அங்கேயே இங்கேயே தடுத்ததுக்கு மெயின் ரீசனே அதுதான். அவன் பிளாக் பண்ணதுனால தடுக்கல. he came back from an offside position and he blocked. இங்க ஆஃப் சைடே கிடையாது. அதான் சில முட்டாள் லிவர்பூல் ஃபேன்ஸ் மானத்தை வாங்குறதுக்குன்னு இங்க இருந்தா அவன் ஆஃப் சைடுல நிக்கிறான். மூதேவி, கார்னர்ல ஆஃப் சைடே கிடையாதுடா, ஏன்டா இப்படி மானத்தை வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு செம்ம சிரிப்பா இருந்துச்சு. இல்ல நான் இன்டர்ஃபியரன்ஸ்க்குன்னு நினைச்சேன். பட் அங்க வந்து இன்டர்ஃபியரன்ஸ் அவங்க சொல்லல. அதே எண்டோ ஆன் சைடுல இருந்து அப்படி நின்று இருந்தானா பிரச்சனையே கிடையாது. அவன் ஆஃப் சைடுல இருந்து வந்து அவனை ஸ்டாப் பண்ணனாலதான் வந்து அது கொடுத்தாங்களே தவிர. and that's the I like the goal personally. I thought it was really nice. இல்ல they did their homework. அதுல ஒண்ணும் டவுட்டே இல்ல. it was just a good goal. De Bruyne போற பால் வந்து வெளியவே போயிட கூடாது. ஆமா, டச் லைனை தாண்டி வெளிய போச்சுனா பிளாகையும் தூக்கிடுவாங்க.
அண்ட் ஆமா அது கரெக்டா அங்க ஒண்ணு. வரணும். சோ ரொம்ப இந்த சைடும் வர முடியாது, ஏன்னா அப்போ ஸ்டோன்ஸ்க்கு ஃபினிஷ் ரொம்ப கஷ்டம், ஏன்னா ஆங்கிள் லைக் ஃபர்தர் அவே ஃப்ரம் கோல். அண்ட் டு பி ஃபேர் டு கெல்லர் வந்து he did well, he did the best he could. ஒரு கை கூட பட்டு தான் உள்ள போச்சு. பட் yeah, I thought he could have done better, but I won't say this is not okay னு கூட. Always you can do இட்ஸ் better. வெரி டிஃபிகல்ட் ஃபார் கெல்லர், ஏன்னா அவனும் வந்து நியர் போஸ்ட்ல இருந்து வரலாம், அவன் மிடில் ஆல்மோஸ்ட் மிடில் போஸ்ட்ல இருந்து அவன் ஓடி வரான் அந்த பக்கம். ஸோ இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் கெல்லர் ஆல்சோ, அண்ட் he made himself as big as possible. அவ்வளவுதான் நீங்க பண்ண முடியும். அண்ட் கையில பட்டு தான் உள்ளேயும் போச்சு. ஸோ இன்னும் லைக் யூ கான்ட் ரியலி ஃபால்ட் கெல்லர் அதுக்கு. ஐ மீன் நம்ம டிஃபென்ஸ் ஏதாவது பண்ணிருக்கலாமா அப்படின்னாக்க ஐ டோன்ட் ரியலி நோ யாரு ஸ்டோன்ஸை மார்க் பண்ணிட்டு இருந்தான்னு எனக்கு தெரியல. பட் தட்ஸ் த ஒன்லி திங் வி குட் சே. நுனியஸா நம்பால் தான், டவுட்டே கிடையாது, நம்பால் தான். ஆரம்பிச்சாயா எந்த நேரத்துல சொன்னீங்க ஆஃப் சைட்ஸ் எல்லாம் கம்மி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, எந்த வாய வச்சுக்கிட்டு சும்மா இருங்கன்னு, இதெல்லாம் சொல்லாதீங்க, இத பத்தி எல்லாம் நம்ம பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாயா போன கேம்ல இருந்து, மிட் வீக் கேம்ல இருந்து ஆரம்பிச்சுட்டா. ஆஃப் சைடு மேல ஆஃப் சைடு மேல ஆஃப் சைடு தான், இதுக்குத்தான் வாய வச்சுக்கிட்டு இதெல்லாம் சொல்லாதீங்கிறது. ஆமா. பட் இல்ல நுனியஸ் பத்தியே பேசுவோம் அப்படியே. நுனியஸ் அது டாபிக் வந்ததுனால அவன் எப்படி ஆடினா அண்ட் அவனோட சப்ஸ்டியூஷன் மெயினா, லைக் ஐ திங்க் தட் இஸ் ஒன் ஆஃப் த பிக்கர் டாக்கிங் பாயிண்ட்ஸ் இந்த கேம்ல. அதாவது வந்து செகண்ட் ஹாஃப்ல வென் வி வர் டாமினேட்டிங், அந்த ஒரு லேக் ஆஃப் அ சென்டர் ஃபார்வர்ட் வந்து நல்லா தெரிஞ்சது. அந்த கேக்போ வந்து he is not the guy when we are dominating. So Nunez வந்து like was that the right, it was definitely not the right call என்ன கேட்டா. இல்ல எனக்கு புரியல, லைக் why do you think that you have to bring Gakpo on? ஒருவேளை ஒரு பயங்கரமான ஒரு மிட்வீக் கேம் இருக்குது அப்படின்னா ஓகே, பட் இதோட முக்கியமான கேம் என்ன கேம் அவனுக்கு இருக்க முடியும் மிட்வீக்ல? அதான் அது அடுத்தது, இனி ஒரு வின்னிங் பொசிஷன்ல இல்ல அவனை வெளியெடுக்கிறது அளவுக்கு. ஒரு கோல் லீட்லயாச்சும் இருக்கேன், அதனால நான் வெளியெடுக்கிறேன்னா கூட சரி நான் ஒத்துக்கிறேன். நீ அது கூட இல்லையே, டிரால தான் இருக்கு, நம்ம தான் ஃபுல்லா அஃபென்ஸ்ல இருக்கிறோம். அந்த சமயத்துல நம்ம டீம்ல நுண்ணியஸோட வேற யாரு பயங்கரமா உனக்கு வந்து ஒரு அட்டாக்கிங் த்ரெட் கொடுக்க முடியும் எனக்கு புரியல. அண்ட் அப்படி கேக்போவை கொண்டு வந்து அவன் என்ன வித்தியாசமா பண்ணிட்டான்? அந்த நாய் ஒண்ணுமே இல்ல, அதே மிஸ் பாஸ், அதே ஒண்ணும் லைக் நத்திங். எனக்கு புரியல. அதாவது கிவ் மீ ஒன் ரீசன் டு டேக் ஹிம் ஆஃப். மிட் வீக் விளையாடவே தேவையில்ல, 4 கோல் லீட் இருக்கு, விளையாடவே தேவையில்ல அவனை. சோ அவனை அப்படி எதுக்கு எடுத்துட்டு நீ கேக்போவை கொண்டு வரணும்? அப்போ there's only one possible reason that you didn't want to go and win the game அந்த சமயத்துல. அது நான் சொல்ல மாட்டேன். ஐ திங்க் என்னோட எக்ஸ்பிளனேஷன் என்னன்னா, அதாவது ஃபார் சம் ரீசன் மேபி கிளாப் தாட் இந்த மாதிரி இஸ் ஸ்டில் நாட் அந்த ஃபுல் லெவல் ஆஃப் ஃபிட்னஸ் வரல அப்படிங்கிறதுக்காக, தட் இஸ் தி ஒன்லி எக்ஸ்பிளனேஷன் ஐ ஹேவ் ஃபார் டேக்கிங் ஆஃப் இவன் நுனியஸை வெளில எடுக்கிறதுக்கு. அதாவது அவன் வந்து இன்னும் ஃபுல் லெவல் வரல, வி கேனாட் ரிஸ்க் இட். ஏன்னா இந்த கேம் ஓகே இம்பார்ட்டன்ட், பட் இதுக்கு அப்புறமும் 10 கேம் இருக்கு டைட்டில் டிசைட் பண்றதுக்கு. So that is the only reason I can think of. இல்லனா the substitution, like football wise the substitution வந்து ஒன்னும் மீனிங்கே இல்ல, ஜீரோ சென்ஸ் அதுல. எனக்கு புரியலங்க, I was really dejected. கேப்போ கொண்டு வந்து இந்த நாய் அப்படி என்ன பண்ணிருன்ட்டு நீ அவனை கொண்டு வர? அது இந்த ஒரு பேக் 3 அகைன்ஸ்டா விளையாடுற டீம் கூட இவனால என்ன பண்ண முடியும்? இவனால இவனுக்கு பேசவும் கிடையாது, போய் அந்த லைனை செச்சும் பண்ண முடியாது அவனால. அப்படி அவன் என்ன பண்ணிடுவான்னு நீ யோசனை எனக்கு தெரியல. எனக்கு செம்ம டென்ஷன் ஆச்சு அந்த சமயத்துல. பட் அதுக்கப்புறம் தான் நம்ம தலைவர் ஓடினாப்லப்பா, சாலா வந்தான், பயங்கரமான ஒரு பாஸ கொடுத்தான். எனக்கு இதுக்கு மேல அவனை எப்படி திட்டுறதுன்னு எனக்கு தெரியல. எல்லாமே ஒரு அளவுக்கு தான் குமார் அப்படிங்கிற மாதிரி, என்ன இதுக்கு மேல எப்படி திட்டுறது? ஐயோ, இது இந்த மாதிரி சான்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணா அது கோச்சிங்னு கூட சொல்ல முடியாது. இட் இஸ் ஜஸ்ட் லைக் கோச் கூட ஒண்ணும் பண்ண முடியாது, கிளாப்பும் ஒண்ணும் பண்ண, எந்த உலகத்துல எந்த குவார்டியோலா கிளாப் எல்லாரும் சேர்ந்து போட்டு ஒரு செஷன் வச்சா கூட ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப கூட நம்மால நுண்ணியஸ் வெளியே போயிட்டு அங்க போய் நம்ம டியாஸ் தான் பண்ணுவானு தெரியாது, நம்மால நுண்ணியஸ் போயிட்டு சார் நீங்க அங்கதான் அடிக்க சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு மகத்துல இருக்கிற நெட்டு கடிப்பான். டேய் இது இந்த நெட்டா, அந்த நெட்டு கிடையாது. ஐயோ, இப்பதான் நுண்ணியசிட்டு இருந்து தாண்டணும். அப்பாடா இப்பதான் ஓரளவுக்கு பண்றான். நான் சொல்லிட்டேன்னா போச்சு, அடுத்த கேம்ல இருந்து அதுவும் முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். அவன் இப்பதான் பண்ணான்னு சொல்லிட்டு இருந்தோம், இப்ப இன்னொருத்த ஆரம்பிச்சிட்டான். ஐயோ, எத்தனை கடைசி 5 கேமா
எத்தானா சான்ஸ் வந்துருக்கு டியாஸ்க்கு. இல்ல கடைசி 5 கேமா நமக்கு நிறைய தெரியுது. பட் ஈவன் அதர்வைஸ் நம்ம இது முன்னாடியே சொல்லியிருக்கோம், அவன் சான்சஸ் எல்லாம் பினிஷ் பண்ணணும். முன்னாடி என்னன்னா நீங்க சொன்ன மாதிரி நுனியஸ் வந்து அதை விட மோசமா மிஸ் பண்ணுவான். அதனால இவந்து கொஞ்சம் தெரியல அப்போ. ஆமா ஆமா. ஐயோ எனக்கு வந்து அதான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி தான், எனக்கு அந்த ட்ரெண்ட் கிராஸ் பார்ல அடிச்சதும் இப்ப இந்த நுண்ணிய டியாஸ் மிஸ் பண்ணதும் தான் எனக்கு வந்து பெரிய இதுதான் பிரச்சனை ஆகுமா அப்படிங்கறதா எனக்கு வந்து ஒரே கேள்வியே இருக்கு. இது இந்த இதுலதான் போய் நிக்குமா நம்ம டைட்டில் அப்படின்னு சொல்லி. ஏன்னா 4 points against 2 டைட்டில் ரைவல்ஸுங்க. வேற யாருன்னா கூட சொல்லலாம். அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா 1 பாயிண்ட் கம்மியா இருக்கு, நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா 2 பாயிண்ட்ஸ் ஏறி நம்ம 4 பாயிண்ட்ஸ் லீட்னா இப்போ அவங்களுக்கு ஆர்சனலுக்கு -1னா மொத்தமா 5 பாயிண்ட் லீட்ல இருந்திருப்போம். ஆமா எனக்கு அதுதான் வந்து எனக்கு என்னடா டே எப்ப இத்தனை வருஷமா வந்து 1 பாயிண்ட்ல போய் தோத்து இன்னமாடா புத்தி வரல அப்படிங்கிற மாதிரிதான் இருக்குது. உடனே அவன் சொல்லுவானுங்க அவன் ட்ரெண்ட்டுக்கு புத்தி இல்லையா? நல்ல கேள்விதான். ட்ரெண்ட் போய் கிராஸ் பார் அடிச்சது. அந்த நாய் 2 டைட்டில் ஃபைட்ல 1 பாயிண்ட்ல தோத்துருக்கு. டியாஸ் என்னமா சாரிங்க, எனக்கு இதாங்க ஃபர்ஸ்ட் டைம் 1 பாயிண்ட்ல நான் போய் தோத்தது இல்லைங்க அப்படின்னு ஒரே வார்த்தையில அவன் முடிச்சு போடுவேன். அதனால வந்து எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. பட் ஃப்ரஸ்ட்ரேஷன் தவிர எனக்கு வேற எதுவுமே இல்லைங்க, அபார்ட் ஃப்ரம் தட் கடைசி இன்சிடென்ட். ஐயோ ஆமா. இல்ல அந்த இன்சிடென்ட்க்கு வரதுக்கு முன்னாடி நீங்க வந்து டிஃபென்ஸை பத்தி பேசணும்னு சொன்னீங்க. பிராட்லி, வான் டைக் எல்லாருமே அவங்கள பத்தி என்ன நினைச்சீங்க, என்ன சொல்றீங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு வந்து ஐயோ குவான்சா அகேன்ஸ்ட் ஹாலண்டா, பாவண்டா சின்ன பையன்டா, ஏன்டா இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிதான் எனக்கு தோணுச்சு. பட் he had a brilliant கேமுங்க. குவான்சாவை தாண்டி ஒரு ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ்க்கு எல்லாமே கொஞ்சம் ஜிட்ரியா இருந்தானுங்க. ஏன்னா நம்மள்ட்ட பாலே இல்ல, நம்மளால 4 பாஸே போட முடியல அப்படி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து எல்லாருமே பயங்கரம். அதாவது குவான்சாலாம் வந்துட்டு அவனை தாண்டி ஆலண்டெல்லாம் மொத்தம் 20 டச் அந்த கேம்ல, 21 டச் மொத்த கேம்ல. அதுல ஒண்ணு கிக் ஆஃப் வேற. ஒண்ணு கிக் ஆஃபா? சரி சரி. அப்ப 20 டச் தான். அதை நான் கணக்கு எடுத்துக்கிறது இல்ல. 20 டச் தான். அப்போ 20 டச் அளவுக்கு ஒரு 20 வயசு யங்ஸ்டரை வச்சும் உன்னால 20 டச் தான் எடுக்க முடிஞ்சதுன்னா தென் இட் ஷோஸ் ஹவ் தட் யங்ஸ்டர் ஹஸ் டன். ஆமா ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பிராட்லியை தாண்டி யாருனாலையும் போக முடியல. பிராட்லியையும் ஏன் வெளியே எடுத்தா அப்படின்னு தெரியல நம்ம ஆளு. பிராட்லி ஆனா இஸ் பீன் பிளேயிங் டூ மெனி கேம்ஸ். பட் அது ஐ டோன்ட் திங்க். பட் என்ன கேட்டா பிராட்லி இந்த கேம் ஃபுல்லா ஆட விட்டு ஸ்பார்ட்டா பிராக் கேம் ஃபுல்லா ரெஸ்ட் கொடுத்துருக்கலாம். லாட் டிட் மேக் சென்ஸ். நம்ம வந்து நம்ம தலைவர் நிறைய வாட்டி பாராட்டி இருக்கோம் சப்ஸ்டிடியூஷன்ஸ். அண்ட் டுடே இட் வாஸ் a bad day. சப்ஸ்டிடியூஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து he didn't make the right calls and I don't know for what reason. இது இந்த இங்க போய் நிக்க வச்ச ரீசன் என்னன்னு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. it was very strange for him to make such decisions which is not him usually. ஆமா யோசிச்சு பார்த்தீங்களா? கிளாப் வந்து இஸ் நாட் பின் த கிரேட்டஸ்ட் வித் சப்ஸ்டிடியூஷன்ஸ். அது எப்போதுமே இருந்திருக்கு. லைக் நிறைய கேம் சப்ஸ்டிடியூஷன்ஸ் ஹவ் பீன் குவைட் குவெஸ்டனபிள். பட் ஐ மீன் நுனியஸ் வந்து யூ கேன் சே ஃபிட்னஸ்ன்னு சொல்லிட்டு. பட் அதான் நீங்க சொன்ன மாதிரி பிராட்லிலாம் இட் டசன்ட் மேக் அ லாட் ஆஃப் சென்ஸ். இல்ல ஏன்னா ராபர்ட்சனை கொண்டு வந்து ராபர்ட்சனை கொண்டு வந்து கோமஸ் தூக்கி ரைட் பேக்ல போட்டு மிட் கேம்ல வந்து தட் இஸ் நாட் அ குட் திங் டு டூ. ஐடியலி டு சேஞ்ச் யுவர் ஃபுல் பேக்ஸ் எல்லாம், அதுவும் மிட் கேம்ல அந்த இன்டென்சிட்டியில விளையாடிட்டு இருக்கிற ஒரு டீம்ட்ட. ஆமா லைக் அட்லீஸ்ட் இட் டேக்ஸ் தம் ஒரு couple of minutes to adjust. ஜோ கோமெஸ் இருக்கும்போது பிளேயிங் அட் லெஃப்ட் பேக் as a right footed defender is very different from playing at right back. So exactly. அந்த ஒரு it takes them that minute or two. ஏன்னா பாடி பொசிஷன் எல்லாமே மாறுது கம்ப்ளீட்டா. சோ அது ஒண்ணே. பட் வான் டைக் சென்சேஷனல். எத்தனை ஸ்டாப் பண்ணா, எத்தனை 1-on-1 சேர்த்தான். ஆலனுடைய 1-on-1 வந்து கரெக்டா இங்க மாத்தி ஆலண்ட் இங்க கட் பண்ண, இங்க திரும்பினா அங்க கட் பண்ண, அங்க திரும்பினா அப்புறம் அவனுடைய ஃபேவரட் ஃபுட்டு கொண்டுட்டு போயும் க்ளோஸ் டவுன் பண்ணி ஷாட்டை ஒழுங்கா எடுக்க முடியாத அளவுக்கு பண்ணி நிப்பாட்டினா. இன்கிரெடிபிளுங்க. இட்ஸ் ஜஸ்ட் இன்கிரெடிபிள். அவ்வளவுதான். ஆமா ஃபைனலி நம்ம அந்த லாஸ்ட் மினிட் அலெக்சிஸ் மெக்காலிஸ்டர் பெனல்டி இன்சிடென்ட், எப்படி அது பெனல்டி இல்ல அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ஏதாச்சும் ஆன்சர் இருக்கா? ரியல் டைம்ல பாக்கும்போது எனக்கும் பெனல்டி மாதிரி தோணல, டு பி வெரி ஆனஸ்ட். அப்படியா? ஆமா. ஏன்னா ஐ தாட் ஹை ஃபுட் இஸ் ஹை ஃபுட், அதுல இல்லன்னு எனக்கு சந்தேகமே கிடையாது. ஐ தாட் மெக்காலிஸ்டர் வாஸ் நாட் க்ளோஸ் இனஃப் டு டோ ரைட். இவன் அதாவது ஹை ஃபுட் தூக்குறானா ஒரு 10 அடி உள்ள கேப் இருந்துச்சுன்னா தென் ஹை ஃபுட் இஸ் ஹை ஃபுட், ஓகே.
பட் அவன் தொடவே இல்ல. 10 அடி கேப் இருக்குங்கிற பட்சத்துல வந்து எதுக்கு ஐஃபுட்டுக்கு ஃபவுல் கொடுப்பாங்க? ஜெனரலா கொடுக்க மாட்டாங்கல்ல, அந்த ஆப்போசிஷன் பிளேயர் பக்கத்துலயே இல்லன்னா. எனக்கு அப்படிதான் தோணுச்சு. அந்த ஃபர்ஸ்ட் ரீப்ளே பார்த்த உடனே டேய் நெஞ்சில மிதிச்சிருக்கான்டா, ஆமா நெஞ்சில மிதிச்சிருக்கான்டா, இதுக்கு மேல உனக்கு என்ன வேணும்னு எனக்கு புரியல அப்படின்ட்டு இருந்துச்சு. மத்த ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து இந்த ஜோட்டா ஆலிவர் ஸ்கிப்ல அடிச்சது, நம்ம எடர்சன் வந்து மானே அடிச்சது. எஸ், எடர்சன் மானே அடிச்சான், ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியே போனா. ஜோட்டா ஸ்கிப் மேல வச்சா, ஸ்கிப்புக்கு ஜோட்டாக்கு எல்லோ கார்டு கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கு. ஆனா அதுவும் ரெட் கார்டு கொடுத்துருக்கணும். ஆனா ஸ்கிப் அதுக்கு முன்னாடியே 2வது எல்லோ வாங்கிட்டு கேம் விட்டே வெளியே போயிருக்கணும். ஆமா அந்த கேம்ல எனக்கு என்ன ஞாபகம் இருக்கு, டாட்னம் கேம் அது. அது அந்த ஜோட்டா அந்த கடைசி நிமிஷத்துல கோல் போடுவான்ல, போட்டு செலிப்ரேஷன் பண்ணுவானே, அந்த கேம் தான். தெரியும். சோ டெக்னிக்கலி வந்து எல்லாமே இட்ஸ் ரெட் கார்டு ஆஃபென்ஸ் தான். இங்க ரெட் கார்டெல்லாம் அவங்கள கேட்கலப்பா, பெனல்டி பாக்ஸ்ல நடக்குது. இது வேற எங்க நடந்திருந்தால் நீ பவுல் கொடுத்திருப்பீல. எனக்கு ஒண்ணு புரியல, மார்ட்டின் ஆலிவர் இப்படி பாக்குறாங்க, நடக்குது இது. ஆமா, எப்படி அவனால பார்க்க முடியாம போக முடியும்னு எனக்கு தெரியல. இல்ல சரி, அவன் தான் ஒத்துக்கிறேன், ஆன்ஃபீல்ட் ரெஃபரி நிறைய நடக்குது, யூ மே ஹவ் மிஸ்ட் இட், இல்ல உனக்கு வந்து வேற ஆங்கிள் தெரியும். விஏஆர் வந்து இட் லுக்ஸ் லைக், அதாவது வந்து நீங்க சொன்ன மாதிரி தான், என்னோட இது என்னன்னா, அதே ஃபவுல் வேற எங்க நடந்திருந்தாலும் யூ வுட் ஹவ் given at the very least ஒரு ஃப்ரீ கிக் கொடுத்திருப்ப. yellow கார்டு எல்லாம் வேணாம் விட்டுரு, at the very least ஃப்ரீ கிக் கொடுத்திருப்ப. இல்லங்க, அதுதான் இந்த ஸ்டூபிட் விஏஆர் ரூல். You cannot overrule the on-field decision if there is not evidence to prove the otherwise. அதுதான் பிரச்சனையே இங்க. ஆமா, இது ஒரு பட் இல்ல, அதுதான் நான் சொல்ல வரேன். இங்க வந்து சில பேர் ஆர்கியூ பண்ணாங்க ட்விட்டர்ல எல்லாம், இந்த மாதிரி வந்து டோக்கு காட் a little bit of the ball, அதனால வந்து he didn't give a penalty and VAR வந்து it was not clear and obvious, அதனால ஓவர்டர்ன் பண்ணல அப்படின்னு. அது ரீப்ளே பார்த்தா எனக்கு ஒன்றும் அப்படி தெரியல. லைக் ஐ தாட் he got it's quite close to call. அது தெரியலங்க. zoomed in ரீப்ளேல வந்து மெக்காலிஸ்டரோட செஸ்ட்ல தான் பால் பட்டு போற மாதிரி இருக்கு. அதுதான் டோக்குவோட கால்ல பட்ட மாதிரியே தெரியல. பட் அவங்க எனக்கு தெரிஞ்சு விஏஆர்னால ஜூம் எல்லாம் பண்ண முடியாது. அவனுங்க அப்படியே பண்ணியிருந்தாலும் நான் கொடுத்திருக்க மாட்டானுங்க, அது வேற விஷயம். ஆமா, பட் அவனுங்க பண்ண முடியுமா அப்படிங்கறதெல்லாம் எனக்கு தெரியல. அபிஷியலி அந்த கேம்ல வெதர் யூ கேன் ஜூம் இன் தி இன்சிடென்ட்ல எனக்கு ஷூரா தெரியல. சோ அது எனக்கு அதாவது எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் கொடுத்தாங்க. ஆனா இந்த யாரு ஜேமி கேரகர், மைக்கா ரிச்சர்ட்ஸ்லாம் வந்து அவங்க 2 பேரும் they agreed that it is a penalty. பட் அவங்க என்ன சொன்னாங்க, the only reason I feel like City got away with it, Doku got away with it, அதாவது வந்து அவன் லாஸ்ட் மினிட்ல அவன் ரியலைஸ் பண்றானா மெக்காலிஸ்டர் வரான்னு சொல்லிட்டு, so he tries to pull his leg back. டேய், அப்போ நெஞ்சில அடி வாங்கினது என்ன போய் நக்கிட்டு வந்தானே. அதான் எனக்கு இந்த அப்பப்போ மத்த எல்லா பண்டிட்ஸுமே அவங்க கிளப்புக்கு தெளிவா சப்போர்ட் பண்றாங்க. இந்த நம்மளுக்கு இருக்கிற நாய் மட்டும்தான் ஓவரா பண்ணிட்டு இருக்காங்க உட்காந்துக்கிட்டு. என்னமோ இவரு மட்டும்தான் வந்து சமத்துவமா பேச ட்ரை பண்ற மாதிரி வந்துட்டு பெரிய ஜேமி கேரகர் வந்து எப்போதுமே அப்படிதான். உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, எப்போதுமே அப்படிதான். ஜேமி கேரகர் வந்து அதாவது ஓவரா லிவர்பூலுக்கு இது பண்ற ஃபேவர் பண்ற மாதிரி பேசக்கூடாதுங்கிறதுக்காக என்னென்னவோ பண்ணா. உங்களுக்கு ஒரு சீசன் ஞாபகம் இருக்கான்னு தெரியல, நம்ம எந்த சீசன் வந்து நம்ம குழந்தைங்களோட ஆடணும், 2021 டிஃபென்ஸ் ஃபுல்லா அவுட். 2021 அந்த டிஃபென்ஸ் ஃபுல்லா படுத்துருச்சு அந்த சீசன், வேண்டேக் இன்ஜரி சீசன். அந்த சீசன் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, சலா வந்து he was almost அந்த டாப் 3ல இருந்தான் கோல் ஸ்கோரர்ஸ்ல. I think at one point அவங்க வந்து அந்த டீம் ஆஃப் தி இயர் டிசைட் பண்ணும்போது he was top of the goal scoring. ஹாரி கேன் வந்து he was like 1 or 2 goals behind. அப்போ அந்த டீம் ஆஃப் தி இயர் எபிசோட்ல இப்ப இவன் வந்து he has not put Salah in there. அது வந்து அந்த ஸ்கை ஸ்போர்ட்ஸ் பிரசன்டரே கேக்குறான், இந்த மாதிரி Salah is the Premier League top scorer at the minute and he is likely to end up at least as top 3 if not as the top scorer. ஆனாலும் டீம் ஆஃப் தி இயர்ல போட மாட்டியான்னு. வந்து no I cannot put him if Liverpool is playing that badly. அதாவது you can be a great player but we cannot put him there unfortunately. Tottenham is playing better, so அதனால I think Son Heung-min போட்டான்னு நினைக்கிறேன் அதுக்கு பதிலா. எனக்கு வந்து எல்லா பண்டிச்சும் அவங்க டீமை சப்போர்ட் பண்ணும்போது உனக்கு என்ன பெரிய புடுங்குற வேலை அங்க போய் உட்காந்துக்கிட்டு, நீ எப்படி பெனல்டி இல்லன்னு சொல்ல முடியாதுங்கறத எனக்கு இல்ல அவங்க பெனல்டின்னு அக்ரி பண்ணாங்க. பட் இது வந்து எக்ஸ்கியூஸ், அதாவது ஏன் வந்து பெனல்டி இல்லங்கிறதுக்கு இவங்க எக்ஸ்கியூஸ் தேடுறாங்க. இந்த எக்ஸ்கியூஸ்லாம் இந்த மைக்கேல் ஆலிவரே தேடி இருக்க மாட்டான். எக்ஸாக்ட்லி, நீ என்னத்துக்கு தேடுற, உனக்கு யாரு கேட்டா? இது இல்லன்னு சொல்றதுக்கு நீ ஒரு காரணம் சொல்லுங்க, யாராச்சும் கேட்டானா?
ஒரு நாய் கேட்கல, நீ வாயை மூடிட்டு நின்னாலே போதும் அப்படிங்கிற மாதிரிதான் எனக்கு இருந்துச்சு. இன்னொன்னு இது வந்துட்டு ஐ திங்க் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் இஷ்யூஸ் அண்ட் இது நம்ம ஜென்ரலாவே ஸ்போர்ட்ஸ்ல பார்க்கலாம். ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் இஷ்யூஸ் வித் ரெஃபரிங், அம்பையரிங் இதெல்லாமே இருக்கட்டுமே, ஃபார்மர் பிளேயர்ஸ் தே டோன்ட் டேக் தட் அப். நிறைய பேர் நிறைய பேர் நம்ம ஃபார்மர் பிளேயர்ஸ்லாம் கோச்சஸா போறாங்க. பட் ஒரு 2-3 பேர் ஒரு ஃபுட்பால் ஆடின ஒருத்தர் ஈவன் நான் பிரீமியர் லீக்ல ஆடணும்னு கூட கேட்கல, ஒரு சாம்பியன்ஷிப் லெவல், லீக் 1 லெவல் பிளேயர்ஸ்லாம் கூட இஃப் தே பிகம் ரெஃபரீஸ்னா தே வில் ஹேவ் a much better appreciation of ஓகே இவங்க இது பெனல்டி, இது பெனல்டி இல்ல. இது ஆக்சுவலா கரெக்ட் தான் நீங்க சொல்றது. ஐ காண்ட் ரிமெம்பர் ஆஃப் எனி பிளேயர் பிகமிங் a referee. அது தெரியல, there may be a few, I think there are a few, இல்லன்னு இல்ல, பட் I just don't, பிரீமியர் லீக்ல I don't think there is anyone. அது டெஃபினட்டா எனக்கு தெரியும். பட் இட்ஸ் ஜஸ்ட் லைக் ஒரு அதாவது இவங்க இந்த வீக் டு வீக் இந்த இன்டர்பிரிட்டேஷன் பிரச்சனை எல்லாம் வராது. எனக்கு இது சொல்லும் போது எனக்கு ஞாபகம் வருது, போன வீக் நம்ம நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட்க்கு பால் கொடுத்தாங்கல்ல, ஆமா கடைசியில அது எவ்வளவு என்னமோ கொலை குத்தம் ரேஞ்சில பேசிட்டு இருந்தானுங்கல்ல, ஸ்கை ஸ்போர்ட்ஸ்ல, பிபிசில எல்லாமே. இந்த வாரம் முடிச்ச உடனே அடுத்த நாள் ஸ்கை ஸ்போர்ட்ஸ் கைல் வாக்கர் இன்டர்வியூ பண்றாங்கன்னா, டு யூ திங்க் இட் வாஸ் a penalty-ன்னு give me one sense or one example இது மாதிரி முன்னாடி நடந்திருக்குன்னு. கேம் முடிஞ்சு அடுத்த நாள் அந்த கேம்ல விளையாண்ட பிளேயரை உட்கார வச்சு, நீ உனக்கு ஜேமி கேரகர் இது பெனல்டின்னு சொல்றான், யர்கன் கிளாப் பெனல்டின்னு சொல்றாரு, உனக்கு என்ன தோணுதுன்னு. அதுக்கு கைல் வாக்கர் வெளி I thought the referee handled the situation very well with the Anfield, and that's why it shows how much experience he has and how much class he has. Every week Martin Oliver goes to referee the Saudi League. அப்புறம் எப்படி இது நடக்கிறது? கிவ் மீ ஒன் சாலிட் ரீசன். முந்தின வாரம் நீ எந்த லிவர்பூல் பிளேயரையோ நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் பிளேயரையோ கூப்பிட்டு வச்சுட்டு நீ கேட்கலையே ரெஃபரி டிராப் பண்ண பால் கரெக்டா இல்லையான்னு. எப்படி சடனா அதுல விளையாண்ட ஒரு பிளேயர் அடுத்த நாள் அதே ஸ்கை ஸ்போர்ட்ஸ் தி அபிஷியல் பிராட்காஸ்டர், யூ கால் ஹிம் அண்ட் யூ ஆஸ்க் ஹிம் ஃபார் an interview to ask whether it's a penalty or not. ஒரு நாளைக்கு முன்னாடி கேம் முடிச்சிருக்கான். ஆமா, இல்ல ஐ திங்க் அந்த இன்டர்வியூ முன்னாடியே ஷெட்யூல் பண்ணிருப்பாங்க கேமுக்கு முன்னாடியே. பட் அதுக்கப்புறம் அந்த கேள்வி கேட்கறது இட்ஸ் லைக் ஓகே எக்ஸ்பெக்டட், பட் அட் த சேம் டைம் கைல் வாக்கரோட ரெஸ்பான்ஸ் இஸ் வாட் ஐ ஃபவுண்ட் வாஸ் என்ன சொல்றது, ஒரு அன்அக்செப்டபிள். அதாவது இந்த மாதிரி ஓப்பனா யூ ஷுட் நாட் பி பிரேசிங் அ ரெஃபரி, ஓப்பனா யூ ஷுட் நாட் பி அபியூசிங் அ ரெஃபரி, அதுவும் இருக்கு. ஆப்போசிட்ல ஓப்பனா நீ பிரைஸும் பண்ண கூடாது. You should just be like okay, he did his job, he did what he thought was right, அவ்வளவுதான். அதோட சொல்லிட்டு முடிச்சிரலாம். he did his job. I can't comment on whether it is right or wrong. முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அத விட்டுட்டு I thought he handled the situation well. அப்பேற்பட்ட ஆன்ஃபீல்ட்ல he gave the right decision. He didn't want to succumb into the pressure. That is why he has this much experience. எப்படி இதெல்லாம் பண்ண முடியுது ஒரு பிளேயர்னால? நான் இதே சொல்றேனே, இதே ஒரு வேண்டைக்கோ இல்ல ஓடகார்டோ சொல்லி இருந்தாக்க பீப்புள் would have been என்ன இவன் ஆர்சனலுக்கு இப்படி பேசுறான், இல்ல லிவர்பூலுக்கு இப்படி பேசுறான். எக்ஸாக்ட்லி, இட் டசன்ட் மேக் எனி சென்ஸ் டு எனிஒன். கேரகர் தான் சொன்னா, இதையவே ரீட்வீட் பண்ணி கேரகர் சொன்னா, no I did not say it wasn't a penalty, but it is so strange of the Man City press officer to schedule an interview right after the game and for a player to give such a answer அப்படின்ட்டான் ட்விட்டர்ல. ஆமா, பட் அதெல்லாம் இட் கேரிஸ் நோ வெயிட்ங்க. இதே ரெஃபரி தான், இதே மைக்கேல் ஆலிவர் தான் அடுத்த வாரம் வேற ஒரு கேம்ல ஏதாச்சும் பண்ணுவான். கிளாப் அதான் சொன்னாரு போஸ்ட் மேட்ச்ல, see I am going to have Mike Dean or someone call me up and tell me something about this game, but does it change anything? Absolutely not. It's going to be the same result. What can I do? So you're telling me that Doku, if he didn't touch the ball, he would have literally killed McAllister. So what do you want me to do there? Obviously he will touch the ball, but can anyone even raise their foot above their chest level? இத சொல்ல மாட்டேன் பாருங்க. ஷே கிவன், மேன் சிட்டியோட ஃபார்மர் கீப்பர், பிபிசி உடைய மேட்ச் ஆஃப் தி டேல அவன் தான் இருந்தான். அவனும் அந்த மர்ஃபியும் நம்மள இருந்தான்ல, எடி மர்ஃபியும் டானி மர்ஃபி, அவங்க ரெண்டு பேரும் தான் இது அதுல இருந்தாங்க. Why Kusama? No, I don't think it is penalty enough. I think I am not sure because I don't think it was endangering an opponent. அப்படின்னு சொன்னா டானி மர்ஃபி சிம்பிளா கேட்டான், were you drinking water? Are you sure that was water in your cup before the game started? அப்படின்னு. கரெக்ட் தான்.
he got a punch on his chest with his foot and you're telling me it is not a penalty அப்படின்னு இதெல்லாம் சொல்லிட்டு ஷேக் ஈவன் மறுபடியும் ஐ நோ லிவர்பூல் ஃபேன்ஸ்ல அட்டாக் நீ இப்ப கொஞ்சம் வாங்கலாம் இல்ல லூஸ் மாதிரி பேசினா see நான் வந்து I'm only ask இதே வந்து ரிவர்ஸ்ல இருந்ததுன்னா இதே வந்து கெல்லர் வந்து ஒரு ராட்ரிக் இந்த மாதிரி பண்ணிருந்தானா சிட்டி ஃபேன்ஸ் சும்மா இருப்பாங்களா? எனக்கு வந்து மேக்ஸ் எனக்கு தெரியலங்க. see I think Klopp is leaving at the right time and I feel these VAR decisions along with these FFP charges is going to put Premier League to the ground. I think pretty soon ஏனா 80s 90s சார்ஜ் எல்லாம் நான் ஒன்னு சொல்றேன் FFP சார்ஜ் எல்லாம் பயங்கரமா பேசுறாங்க பட் until it actually happens நான் ஒன்னும் நம்ப போறது இல்ல. ஏனா வந்து மேன் சிட்டிக்குன்னு சொல்லல எவர்டனே கொடுத்தாச்சு நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட்க்கு 2-3 வாரத்துல வந்துரும் ஷூரா வந்துரும் பாயிண்ட்ஸ். பட் சிட்டிக்கு வந்து அவங்களுக்கு 115 சார்ஜ் இருந்தாலும் அவங்க கடைசியில என்ன சொல்லுவாங்க சரி we will வந்து நம்ம வந்து செட்டில் பண்ணிடுவோம் we will agree to ஒரு 5-6 சார்ஜ் பாக்கி எல்லாத்தையும் டிராப் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் என்ன ஒரு 10 பாயிண்ட் டிடக்ஷன் இது பண்ணிட்டு போயிருவாங்க. சரி ஒரு சீசன் டைட்டில் இல்ல டாப் 4 தான் கிடைக்க போகுது அப்படின்னாக்க அவங்க என்ன சிட்டிக்கு என்ன குறைஞ்சா போயிருவாங்க அவங்க. பட் ஐடியலி ஐ டோன்ட் திங்க் யூ கேன் ஸ்ட்ரிப் them of their trophies இல்ல. I don't think that is possible. இல்ல அது வந்து எக்ஸ்ட்ரீம் பனிஷ்மெண்ட் அதுதான் that is the maximum they can do அவ்வளவுதான் போகாது. இல்ல நிறைய லிவர்பூல் ஃபேன்ஸ் ஆர்சனல் ஃபேன்ஸ் யுனைடெட் ஃபேன்ஸ்க்குலாம் நிறைய நம்பிக்கை வேற இது மாதிரி அது பண்ணுவாங்க நமக்கு வர வேண்டிய டைட்டில் எல்லாம் வந்துரும். அதாவது ஃபைனலா கொடுத்தாங்கன்னா நெக்ஸ்ட் சீசனுக்கு அப்ளை ஆகும் இல்ல அந்த சீசன்ல தான் அப்ளை ஆகுமே தவிர I don't think point deduction என்னவா இருந்தாலும் பேசிக்கா அவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த ரெட்ரோஆக்டிவ்லி எந்த பீரியடுக்கு அவங்க இன்வெஸ்டிகேட் பண்றாங்களோ அந்த பீரியடோட டைட்டில்ஸ்லாம் வந்து they can strip if they want to. மேக்ஸிமம் வர்டிக்ட் கொடுத்து அப்போ ஜெயிச்ச டைட்டில் எல்லாம் இல்லீகல் சோ அதனால வந்து we are stripping you we are putting you 17th அது மாதிரி ஏதோ ஒரு இல்ல பர் சீசன் வந்து we will deduct 20 points னு சொல்லிட்டாங்கன்னா டைட்டில் ஆட்டோமேட்டிக்கா செகண்ட் பிளேஸ் டீமுக்கு தான் போகும். அது மாதிரி சொல்றதுக்கு பவர் இருக்கு பட் அது பண்ணுவாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. ஏன்னா இட் இன்வால்வ்ஸ் என்ன சொல்றது ஒரு லாட் ஆஃப் லீகல் இதெல்லாம் இருக்கு அதுல ஃபைனான்சியல் இதெல்லாம் இருக்கு இம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்கு. I mean it's unnecessary இது அது அட்மின் ஒர்க் அது தேவையில்லாம. So அது பண்ண மாட்டாங்க. There is so much rumor about the government also getting involved trying to threaten the UK government. ஆமா ஆமா இந்த ஓவர்லாப் ஷோல வந்து அவங்க எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னு there is a lot of stuff coming in from the government அப்படின்னு. ஆமா ஏனா அபுதாபி government controls sport இப்போ அந்த ரேஞ்சுக்கு போயிருச்சு அப்படினா then you basically stop the sport. பேசிக்கா வந்து இப்ப அபுதாபி கவர்மெண்ட் வந்து என்ன சொல்றாங்க நீ வந்து இதை பண்ணாத சிட்டி வந்து எங்களுக்கு பயங்கர உங்களுக்கு உங்க கம்யூனிட்டிக்கு பயங்கர இன்வெஸ்ட் எல்லாம் பண்ணிருக்கோம் மான்செஸ்டர்ல இங்கிலாந்துலயும் நாங்க பண்ணுவோம் பட் நீங்க இந்த மாதிரி சிட்டிக்கு டைட்டில் இது பண்ணீங்கன்னாக்க we will have to reconsider our investmentன்றுவாங்க. அவ்வளவுதான். இல்ல இப்படி இருந்தா என்ன பண்றது? எக்ஸாக்ட் அதான் சொல்றேன் இப்படி எல்லாம் இருந்துச்சுன்னா you cannot run the sport you stop the sport. இல்லங்க நான் ஒன்னு சொல்றேன் பாருங்க மேக்ஸிமம் அவங்க என்ன சொல்லுவாங்க இந்த டைட்டில்லாம் அப்படியே இருக்கட்டும் நீ வச்சுக்கோ அந்த டைட்டில்லாம் ஜெயிச்ச டைட்டில் இப்போ கமிங் சீசனுக்கு உங்களுக்கு வந்து 10 பாயிண்டோ 20 பாயிண்டோ டிடக்ஷன் உங்களுக்கு ஒரு சீசன் வந்து டைட்டில் கிடைக்காது யூரோப்பாவோ சாம்பியன்ஸ் லீகோ தான் கிடைக்க போகுது அவ்வளவுதான் மேக்ஸிமம் அதுதான். ஏன்னா சிட்டி வந்து நார்மல் சீசன்லயே அவங்க என்ன 90 பாயிண்ட் கிட்ட எடுக்கிறானுங்க ஒரு சீசன் பாயிண்ட்ஸ் அவங்க பாயிண்ட்ஸ் டிடக்ஷனோட இருந்தாலே அவங்க டைட்டில் ரேஸ்ல இருப்பாங்க அந்த அளவுக்கு இருக்கும். இல்லைங்க எனக்கு அதான் புரியல 115 சார்ஜுக்கு வெறும் 10 பாயிண்ட் தானா? தட் இட் மேக்ஸ் அப்சல்யூட்லி நோ சென்ஸ். ஏன்னா ஒரு சார்ஜுக்கு எவர்டனுக்கு 6 பாயிண்ட் வந்துச்சு. இல்ல இட் டிபெண்ட்ஸ் இல்ல இஃப் சிட்டி சே ஓகே நீ we will settle நாங்க வந்து உங்களுக்கு ஃபைனான்சியல் காம்பன்சேஷன் கொடுக்குறோம் பிரீமியர் லீக்குக்கோ இல்ல இதுக்கோ நாங்க கொடுக்குறோம் யூ டேக் யுவர் டாப் 5 சார்ஜஸ் எடுத்துக்கோ we will plead guilty to that பாக்கி 110 சார்ஜுக்கு வந்து we will plead not guilty நீங்க டிராப் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க பிரீமியர் லீக் வந்து டாப் 5 சார்ஜஸ் எடுத்து 20 பாயிண்ட் டிடக்ஷன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவ்வளவுதான் இதுதான் நடக்க போகுது. அண்ட் கேட்டானாக்கா எவர்டனுக்கு வெறும் 10 பாயிண்ட் தான் டிடக்ட் ஆச்சு நாட்டிங்கம்க்கு வெறும் 10 பாயிண்ட் தான் மான் சிட்டிக்கு பாருங்க 20 பாயிண்ட் டிடக்ட் பண்ணிருக்கோம் நாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. It makes I don't know see I feel football is going to a bad place in the Premier League. அதாவது week in week out வந்து ஆன்ஃபீல்ட்ல இருக்கிற விஷயங்களை பேசுறதோட ரெஃப்ரீஸ் என்ன பண்றாங்க பேசுறதா நம்மளுக்கு அதிகமா இருக்கு. நம்ம வந்து அந்த பர்ஃபார்மன்ஸ் பத்திலாம் இப்ப யார் பேசுறா யோசிச்சு பாருங்க. ஈவன் ஒரு 2 to 3 years பேக் வரைக்கும் கூட இந்த சமயம் வரும்போது இந்த மார்ச் ஏப்ரல் மே வரும்போது
வில் பி டாக்கிங் அபவுட் டே டீம் ஆஃப் த சீசன்ல யாரா போவா, இவன் நல்லா ஆடுறான், அவன் நல்லா ஆடுறான், வெஸ்ட் ஹாமுக்கு இவன் நல்லா ஆடுறான், பர்ன்லிக்கு இவன் நல்லா ஆடுறான் அப்படின்லாம் பேசுவோம். இந்த சமயம் வந்து ஒண்ணுமே இல்ல லிட்டரலா. லைக் தெர் இஸ் ஐ எம் நாட் ஹியரிங் எனி டாக் ஆஃப் வந்து ஈவன் சரி டீம் ஆஃப் த இயர் கூட விட்டுருங்க, அடுத்து இங்கிலாந்து டீமுக்கு எவனை இன்க்ளூட் பண்ணணும்னு கூட பேச்சு இல்ல. இப்ப வரப்போகுது இன்டர்நேஷனல் பிரேக், சீசன் முடியறதுக்கு இப்ப இன்டர்நேஷனல் பிரேக். எக்ஸாக்ட்லி. இப்போ வந்து யூரோஸ் பத்தி ஒரு வீடியோ இல்ல. ஹூ இஸ் பாசிபிள், இப்பெல்லாம் முன்னாடி எல்லாம் இந்த சமயத்துல அதெல்லாம் வரும், ஹூ வில் பாசிபிளி பி ஆன் த ஃபிளைட் டு யூரோஸ், ஒண்ணுமே இல்ல. தெரியலங்க. ஜஸ்ட் எவ்ரி வீக் இந்த பிரீமியர் லீக், எவ்ரி பிக் கேம், எவ்ரி வீக்கெண்டு. அதாவது மாட்டு நாளை வரை யோசிச்சிருப்பான், ஐயோ இந்த வீக் நம்ம என்ன ஹெட்லைன்ஸ் கொடுக்கவே இல்லையே, எவனாச்சும் ஒரு சேலஞ்ச் கிளஞ்சு பண்ணாதான் கொடுக்க முடியுமாட்டிருக்குன்னு கரெக்டா எக்ஸ்ட்ரா டைம்ல அது வந்துருச்சு. ஏன்னா அவனால அந்த பெனல்டி டினையே பண்ண முடியாது, எடர்சன் பண்ணது. அத பண்ணிருந்தானா ரெஃபரிக்கு ரெட் கார்டு கொடுக்கணும். அதான் சொல்றேன், அத அவனால டினை பண்ண முடியாது. தட் வாஸ் கிளியர் as daylight. அத அவன் டினை பண்ணியிருந்தானா வந்து அவனை டிஸ்மிஸ் பண்ணிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. ஆமா. சோ அத டினை பண்ண முடியாது. இந்த மாதிரி ஒரு 50-50 கூட இது இல்ல, பட் ஸ்டில் இது வந்து டினை பண்றதுக்கான क्वेश्चन இருந்தா கூட ஓகே அப்படின்னு பண்ணிரலாம். அண்ட் தலைவன் பண்ணிட்டான். and that is why we are ஃபைனலா not வந்து on top. ஆமா, ஃபைனலா வந்து ஆர்சனல் ஆன் டாப் இப்போ டைட்டில் ரேஸ்ல. நான் இன்னொரு குரூப்ல இருக்கேன், அதுல ஒருத்தர் வந்து பயங்கரமா பேசுவார், சிட்டி ஃபேனு, ஆனா பயங்கரமா பேசுவார் ஃபுட்பால், அவருக்கு தான் எல்லாம் தெரியும். அதாவது ஒரு ஃபுட்பால் ஆரம்பிச்ச காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் ஃபேனா இருக்கிற மாதிரி அவர் பேசுவாரு. அவர் சொல்றாரு, as far as I am concerned, City have lost the title. This is between Liverpool and Arsenal, and I think Liverpool are the favorites. சிட்டி வந்து ஒரு பாயிண்ட் தான் பின்னாடி இருக்கானுங்க, டேபிள் டாப்ல ஆர்சனல் இருக்கானுங்க. லிவர்பூல் ஆர் தி ஃபேவரிட்ஸ், டைட்டில் ரேஸ் இஸ் பிட்வீன் லிவர்பூல் அண்ட் ஆர்சனல், அண்ட் சிட்டி வந்து அவுட் ஆஃப் தி டைட்டில் ரேஸ். அடே கொஞ்சமாச்சு நியாயமா பேசு. அதான் வேற லெவல். டேபிள் டாப்ல இருக்கும்போது சொல்லியிருந்தா கூட நாங்க ஏத்துருப்போம். நாங்க இருக்கிறது செகண்ட்ல, மேல இருக்கிறவனையும் சொல்லல, கீழே இருக்கிறவனும் அவுட் ஆமா, நாங்க மட்டும் டைட்டில் போய் அடிச்சிருவோமா? இல்ல போறதுக்கு நானும் இன்னொரு 2-3 பேரும் சொன்னோம், இல்ல ஒரு பாயிண்ட் டைட்டில் ரேஸ்லாம் வந்து 3 டீமுமே இன்வால்வ்டு, 10 கேம் வேற இருக்கு, இட்ஸ் நாட் லைக் வந்து நத்திங் ஹஸ் பீன் டிசைடட். இப்போ எல்லாருமே சொல்றான், இதுல ஆர்சனல் ஃபேன்ஸும் சொல்றோம், லிவர்பூல் ஃபேன்ஸ் சொல்றோம், இன்னொரு சிட்டி ஃபேன் இருக்கான், அவனும் சொல்றான் இந்த மாதிரி வந்து நத்திங் இஸ் டிசைடட். இல்ல இந்த மாதிரி இப்ப வந்து எவ்ரிதிங் இஸ் டிசைடட், யூ கைஸ் ஹவ் நாட் சீன் திஸ் பிஃபோர். டே லிவர்பூல் ஃபேனா இருக்கிற என்ன பார்த்து பேசுற பேச்சா அது? யூ ஹவ் நாட் சீன் திஸ் பிஃபோர். ஒரு பாயிண்ட்ல 2 டைட்டில் தோத்துட்டு வந்திருக்கோம். சும்மா வந்து ஓவரா பேசக்கூடாது. பட் இல்ல என்ன, வாட் இஸ் யுவர் இது இந்த டைட்டில் ரேஸ்க்கு என்ன மீனிங்? அதாவது வந்து இப்போ 3 டீமுமே வந்து they have 10 games left, 64-64-63. ஆமா, அண்ட் 3 டீமுமே வந்து they are definitely in the title race. இது வந்து there is no question of வந்து இவன் இருக்கான் அவன் இருக்கான் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. all 3 are very much heavily involved, and எல்லாருக்குமே வந்து we have big fixtures coming up. அதாவது வந்து of course the biggest one வந்து Arsenal going to City. இன்னொரு 2 கேம் டைம்ல அவங்க சிட்டிக்கு போறாங்க, எட்டியாடுக்கு போறாங்க ஆடுறதுக்கு. நமக்கு வந்து மெயின் ஃபிக்சர்ஸ் மட்டும் நான் படிக்கிறேன். இந்த இம்பார்ட்டண்டா இருக்கிறது இப்போ அடுத்தது வந்து போஸ்ட்போன் ஆயிருச்சு இந்த கேம் FA கப்னால, பட் எவர்டன் அவே. என்னடா இவன் எவர்டனை சொல்றான், எவர்டன் வந்து ரெலிகேஷன் கிட்ட இருக்காங்களேன்னு சொல்லாதீங்க, நமக்கு எப்போதுமே அது டார்பினா கொஞ்சம் ஒரு பயம் இருக்கதா செய்யுது. அப்புறம் ஸ்பீக்கிங் ஆஃப் டார்பிஸ், யுனைடெட் அவே அது ஒண்ணு. அப்புறம் இது நீங்க டஃப் அப்போனன்ட்னு நினைக்கிறீங்களான்னு எனக்கு தெரியல, பட் ஐ ஆல்வேஸ் ஃபார் சம் ரீசன் நான் வந்து வெஸ்ட் ஹாம் அவே வந்து எப்போதுமே கஷ்டமான கேம்னு நான் நினைப்பேன். ஆனா ஜெயிச்சுட்டு வருவோம், பட் எப்போதுமே அங்க போகும்போது கஷ்டமான கேம்னு தான் நினைப்பேன். அன்சர்டனிட்டி, பயங்கரமான அன்சர்டனிட்டி அந்த வெஸ்ட் ஹாம் அவே. ஏன்னா அவங்களுக்கே தெரியாது எப்படி ஆடுவானுங்கன்னு சொல்லி, எந்த அன்னைக்கு எப்படி ஆடுவானு அவங்களுக்கே தெரியாது. அதான் பெரிய அன்சர்டனிட்டி. வெஸ்ட் ஹாம் அவே நான் பயங்கர டஃப்னு சொல்ல மாட்டேன், பட் we could even come away with a draw. ஆமா, அது அந்த மாதிரி ஒரு கேம். இந்த சமயத்துல டிரா கூட பண்ண முடியாத சிச்சுவேஷன் நம்ம இருக்கோம். ஆமா, சோ எஸ், தட் இஸ் ஒன் ட்ரிக்கி கேம் என்னை பொறுத்த வரைக்கும். ஆமா, அண்ட் அதுக்கு அப்புறம் we have West Ham away, Tottenham home, Aston Villa away. இதுதான் நம்ம என்ன சொல்றது, லாஸ்ட் 4 கேம்ஸ்ல இது 3 கேம்ஸ் இது. சோ இது வந்து நம்மளோட இது. சிட்டிக்கு வந்து they have Brighton away. ஆனா பிரைட்டன் வந்து இந்த சீசன் வந்து they have been very up and down. ஒன்னும் பிரைட்டன்ல போட் பொளந்துருவானுங்க. அப்ப கூட இல்ல, டவுன் தான் மோஸ்டா. ஆமா பிரைட்டன்ல ஈஸியா பொளந்துருவானுங்க.
ஆமா பட் அவங்களுக்கு இருக்கிற பிக் கேம்ஸ் வந்து ஆர்சனல் அட் ஹோம், ஆஸ்டன் வில்லா அட் ஹோம், டாட்னம் அவே அண்ட் வெஸ்டாம் அட் ஹோம். பட் வெஸ்டாம் அந்த கேம் நான் வந்து ஐம் நாட் எக்ஸ்பெக்டிங். ஏன்னா வெஸ்டாம் அட் ஹோம் டு சாரி சிட்டி அட் ஹோம் டு வெஸ்டாம்லாம் சிட்டி ஜெயிச்சிருவாங்க. இப்போ ஆர்சனலுக்கு வந்து தே ஹேவ் செல்சி அட் ஹோம், சிட்டி அவே, ஆஸ்டன் வில்லா ஹோம், டாட்னம் அவே, மேன் யுனைடெட் அவே. ஸோ அவங்களுக்கு நிறைய பெரிய கேம்ஸ்லாம் இருக்கு அவே. ஆக்சுவலா சொல்ல போனா ஃபிக்ஸ்சர் வைஸ் ஆர்சனல் ஹேவ் கன்சிடரபிளி அமங் த 3 மெனி மோர் ட்ரிக்கியர் ஃபிக்ஸ்சர்ஸ் மீதி டீமை கம்பேர் பண்ணுவோம். வி ஹேவ் டு அக்செப்ட் இட். அதான் உண்மை. நம்ம வந்து சும்மா இல்லடா ஆர்சனல் அதை பண்ணிடுவாங்க இதை பண்ணிடுவாங்க. நோ, தே ஹேவ் ட்ரிக்கி ஃபிக்ஸ்சர்ஸ். அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்குவோம். தே ஹேவ் ட்ரிக்கி ஃபிக்ஸ்சர்ஸ் ஆஸ் கம்பேர்ட் டு தி அதர் 2 கிளப்ஸ். ஆனா அந்த அன்னைக்கு என்னென்ன கிளப் என்ன வேணாலும் நடக்கலாம். அது யாருனாலையும் சொல்ல முடியாது. தட்ஸ் a whole different story. ரொம்ப ஈஸியான ஃபிக்ஸ்சர் கூட could become ideally very difficult அந்த அன்னைக்கு. நம்மளோட இதுல வந்து நான் சொல்ல மறந்துட்டேன், ஃபுல்லம் அவே இருக்கு. நமக்கு ஃபுல்லம் அவே இருக்கு. வெஸ்டாம் அவேக்கு முன்னாடி ஃபுல்லம் அவே இருக்கு. இந்த டவுன்ஃபாலே அந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்சது போன சீசன். கருமாத்திரம் பிடிச்ச அந்த பலினியா வருவான் நாரப்பய. அதனால வந்து இல்ல அகைன் வாட் டஸ் திஸ் மீன் கேட்டீங்கல்ல, I can give you a result. What does it mean for I can give you a clearer picture after the international break. And the first game முடிஞ்ச உடனே based on that result, City versus Arsenal, அந்த ரிசல்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் it will be very clear. நான் வந்து I firmly believe regardless of any other result, மீதி 10 கேம் நம்ம ஜெயிச்சோம்னா நம்ம டைட்டில் பேட்ச் we'll win the title. I am very sure about it. Regardless of what happens in the other இது ரிகார்ட்லெஸ் நான் சொல்றது we don't have to worry. obviously ஆர்சனல் 10 கேம் ஜெயிச்சாங்கன்னா அவனோட டைட்டில், அதெல்லாம் எந்த டவுட்டும் சொல்ல. பட் regardless of other fixtures, I feel if we win our 10 games we'll win the title. ஆமா இல்ல என்னோட இது என்னன்னாக்க, அதாவது லுக்கிங் அட் த ரன்ஸ் வந்து நீங்க சொன்ன மாதிரி ஆர்சனல் வந்து அவங்களுக்கு தான் இருக்கிறதுலே கஷ்டமான ரன். பட் தே ஆர் ஆல்சோ த டீம் மோஸ்ட் இன் ஃபார்ம் அவுட் ஆஃப் ஆல் 3 of us. ஸோ வந்து அதாவது தே ஹாவ் த மோஸ்ட் பொட்டென்ஷியல் டு லூஸ் த டைட்டில். பட் ஆனா தே ஆல்சோ இப்போ தே ஆர் லுக்கிங் மோஸ்ட் லைக்லி டு வின் த டைட்டில் இந்த ஆன் ஃபார்ம் பேசிஸ். கோல் போட்டாங்க போர்த்தோ கூட ஃபர்ஸ்ட் கோல். யாரு? ஆர்சனல். நல்லா தான் ஆண்டாங்க போர்த்தோ இது வரைக்கும். சூப்பரா ஆடிட்டு இருந்தாங்க. ஒரு சான்ஸ்ல வந்து அத்தெல்லாம் பார்த்து பேசிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் கோல் போட்டாங்க ஆர்சனல். ஒண்ணுமே எல்லாம் சலன் உள்ள போய் போட்டானுங்க. செக் வேஸ்ட் பண்ணிட்டாங்க போர்த்தோ. பட் நீ சொன்ன மாதிரி ஆர்சனல் ஆர் தி மோஸ்ட் இன்ஃபார்ம் டீம். அண்ட் இந்த இன்டர்நேஷனல் பிரேக் வந்து யாருக்கு தேவையில்லைன்னு பார்த்தா ஆர்சனலுக்கு தான் போனா. இத வந்து ஏன்னா போன இன்டர்நேஷனல் பிரேக் வரும்போது ஆர்சனல் தான் வந்து ஐயோ இந்த இன்டர்நேஷனல் பிரேக் எங்களுக்கு தாண்டா வேணும் அப்படின்ட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்க பாயிண்ட் வின் பண்ணல, ரொம்ப மோசமா விளையாடிட்டு இருந்தாங்க அப்போ. அதனால இப்போ வந்து அவங்களுக்கு அதான் வந்து ரொம்ப ஐயோ என்னடா இப்ப நம்ம இன்டர்நேஷனல் பிரேக் வருது அப்படின்னு ஒரு யோசனையில இருக்கு. ஏன்னா யார் வேணாலும் இன்ஜுரியா வேற ஆகலாம், அதுவும் இருக்குது, எந்த டீமுக்கு வேணாலும் நடக்கலாம். ஆமா இல்ல இது வந்து இட்ஸ் an exciting title race, அதுல ஒன்னும் டவுட் இல்ல. I think 3 டீம் டைட்டில் ரேஸ் வந்து ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து, ரொம்ப வருஷம் ஆச்சு. mostly been City and Liverpool இது வரைக்கும். ஆமா இது வரைக்கும் லாஸ்ட் சீசன் it was Arsenal and City இல்ல. பட் அதுவோ டைட்டில் ரேஸ் எல்லாம் சொல்ல முடியாது. 5 கேம் இருக்கும்போது அதுவும் முடிஞ்சிருச்சு. ஆமா ஆமா அதுவும் டைட்டில் ரேஸ்லாம் இல்ல. டைட்டில் ரேஸ்னா அட்லீஸ்ட் ஒரு லாஸ்ட் 3 வீக்ஸ் வரைக்கும் போனோம். பட் அதான் ஐ திங்க் வந்து லைக் ஆர்சனல் வந்து ஐ ஃபீல் லைக் தே வில் ட்ராப் சம்வேர். ஏதோ ஒரு கேம் இருக்க போகுது. ஈவன் இஃப் தே வின் அட் சிட்டி, இவ்ளோ ட்ரிக்கி ஃபிக்சர்ஸ் இருக்குன்னா தே வில் ட்ராப் இட் சம்வேர். பட் தட் பீயிங் செட் சீசன் ஆரம்பத்துல இருந்து நான் ஆர்சனல் பத்தி சொல்லிட்டு இருக்கோம். இல்ல நல்லா ஆடுறாங்க அது இல்ல நான் சொல்லல. பட் ஏதோ ஒரு கேம் இருக்கும். அண்ட் ஐ எம் ஸ்பெசிஃபிக்லி நான் 2 கேம் தான் ஐ எம் லுக்கிங் அட். இஃப் தே டோன்ட் ட்ராப் பாயிண்ட்ஸ் தேர், அவங்க வந்து வெரி லைக்லி டு வின் த டைட்டில். ஒன்னு வந்து சிட்டி அவே, இன்னொன்னு வந்து ஸ்பர்ஸ் அவே. ஆமா அதத்தான் எல்லாரும் சொல்றாங்க. ஸ்பர்ஸ் ஹோம்னா கூட நான் ஆர்சனல் மேல ஐ வுட் நாட் ஹவ் செட் ஓகே அவங்க டிராப் பண்ணுவாங்க. ஸ்பர்ஸ் அவேங்கிறது நான் ஏன்னா they always find it difficult அங்க போகும்போது. நாட் சேயிங் அவங்க ஜெயிக்க மாட்டாங்கன்னு இல்ல. ஒன்னு ஸ்பர்ஸ்க்கு தெரியும் டேய் உனக்கு டைட்டில் ஜெயிச்சாங்கன்னா நம்ம கிளப்பை இழுத்து மூடிரலாம்டா அப்படின்னு. ஆமா சோ அதனால ஸ்பர்ஸ் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா மோட்டிவேஷனோட அந்த கேம் ஆடுவாங்கன்னு நம்பிக்கை. ஆமா அது மட்டும் இல்ல, அப்ப ஸ்பர்ஸும் வந்து they are also fighting for 4th. ஆஸ்டன் வில்லா பயங்கரம். நம்மளே ஆடணும், சிட்டியே ஆடணும், ஆர்சனலே ஆடணும். ஆமா பயங்கரமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
ஆமா. ஆனா நீங்க வேணா பாருங்க, செல்சி வந்து எவன்ட்டயாச்சும் ஒரு ரிசல்ட் வாங்குவான். ஐதர் சிட்டிட்ட வாங்குவான், இல்ல ஆர்சனல்ட்ட வாங்குவான். எப்ப டைட்டில் ஃபைட் நடந்தாலும் செல்சி வந்து பிரைம் பிரேசில் டீம் மாதிரி ஆடுவானுங்க அவனுங்க. இன்னும் சிட்டி கூட ஆட தேவையில்லை செல்சி, அவ்வளவுதான். ஆமாமா, சாரி வெறும் ஆர்சனல் கூட தான் ஆடணும். கரெக்ட். ஆர்சனல் கூட மட்டும்தான் இருக்குது. ஆமா கரெக்ட். சோ அவங்க அதனால எப்ப நம்ம டைட்டில் ஹோப். ஃபைட்ல வந்தாலும் அவங்க வந்து பிரைம் பிரேசில் ரொனால்டினியோ பிரேசில் மாதிரி ஆடுவானுங்க அவனுங்க. அப்ப நம்ம ஹோப் அவங்க மேல போட்டு பாரத்தை போட்டு உட்காந்துருக்கணும். ஆமா, அலெக்சிஸ் வந்து என்சோக்கு ஒரு போனை போடுவான், டேய் இப்படி ஆடுறா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி அவன் சொல்லி கொடுத்தா கூட ஆடுவானு என்னமோ. இப்ப ஆடுற லட்சணத்துக்குலாம் அப்படியே ராம்ப் பண்ணிடுவாங்க டெக்லன் ரைஸும் ஜார்ஜினியோலாம். அவன் ஆடுற ஆட்டத்துக்கு, என்ஜோ ஆடுற ஆட்டத்துக்கு அங்க. ஆமா, எனிவே ஸோ அதுதான் வந்து மேன் சிட்டி ரிவ்யூ எபிசோடு. கொஞ்சம் லென்த்தா போச்சு, பட் பயங்கரமான கேம் இது. இப்போ அடுத்தது நமக்கு வந்து யூரோப்பா லீக் ஸ்பார்ட்டா பிராக் இருக்கு. அதுக்கு போன வாரமே 5-1 ஜெயிச்சாச்சு. அதுக்கெல்லாம் ப்ரீவியூ எல்லாம் கேட்காதீங்க. ப்ரீவியூ வேணும்னா போன மேட்ச் போய் ஹைலைட்ஸ் பாத்துருங்க. அதுதான் இந்த மேட்ச்க்கு ப்ரீவியூ. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஆமா. அண்ட் காப் கருத்து ப்ரெடிக்ஷன் லீக் வந்து இந்த எபிசோட்ல இல்ல, அடுத்த ரிவ்யூ எபிசோட்ல வரும். யூரோப்பா லீக் ரிவ்யூ எபிசோட்ல. இப்போ அடுத்தது பிரீமியர் லீக் தானே, இல்ல எஃப்ஏ கப்பா? எஃப்ஏ கப், யுனைடெட். அடுத்த கேம் யுனைடெட் எஃப்ஏ கப். அதுக்கப்புறம் ஸோ காப் கருத்து ப்ரெடிக்ஷன் லீக்கும் வந்து இந்த யூரோப்பா லீக் ரிவ்யூ அண்ட் மேன் யுனைடெட் ப்ரீவியூ அப்போ அந்த எபிசோட் பண்ணும்போது வரும். பட் அதர் தென் தட் என்ன, இப்போ பயங்கரமான டைட்டில் ரேஸ். அந்த மேன் சிட்டி ஆர்சனல் கேம் ஒரு டிரா ஆச்சுன்னா நல்லா இருக்கும். திரும்ப நம்ம டாப்புக்கு போயிடலாம். நம்ம பிரைட்டன் ஜெயிச்சுடலாம். அப்படிங்கிறீங்க? நம்ம பிரைட்டனை ஜெயிச்சா நம்ம டாப்புக்கு போவோம். அவங்க டிரா பண்ணாங்கன்னா பாக்கலாங்க. ஃபார் ஆர்சனல் அகைன் நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போது தான் போர்த்தோ கேம் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இது எங்க முடியும் அப்படிங்கிறது தெரியல. இப்போதைக்கு 1 நாள் இருக்கான ஆக்ரிகேட். ஸோ இது எங்க போய் முடியும்னு தெரியல. பட் ஐ ஃபீல் இட் டிபெண்ட்ஸ் ஆன் எவ்ரி கிளப்ஸ் ஃபிக்சர்ஸ் கூட. அதுவும் ஒரு பெரிய பார்ட். 100% இல்ல, நான் அதை பத்தி பேசவே இல்ல. சாம்பியன்ஸ் லீக், யூரோப்பா லீக் எல்லாம் கொண்டு வரவே இல்ல. அது வந்து இட் வில் அஃபெக்ட் திங்ஸ் ஈவன் மோர். ஸோ அது வேற இருக்குது. அதனால வந்து வி ஹேவ் டு, என்ன சொல்றது, வி ஹேவ் டு ஃபிகர் அவுட். அந்த சமயத்துல நான் சொல்றேன், நெக்ஸ்ட் வீக்கெண்டுக்கு அப்புறம் ஐ வில் ஹேவ் அ கிளியரர் பிக்சர். இது என்ன நெக்ஸ்ட் வீக்கெண்டுக்கு மாதிரி இன்டர்நேஷனல் பிரேக்கை முடிச்சுட்டு நடக்கிற அந்த வீக்கெண்ட் அப்போ இந்த கேம் முடிச்சுட்டு we can say much more clearly இது என்ன, இது எங்க இருக்குது, இது எங்க நடக்க போகுது, நம்ம போவோமா இல்லையான்னு. ஐ எம் வெரி சர்டன் 10 கேம் நம்ம வின் பண்ணோம்னா ஃபார் டைட்டில்ஸ் ஃபார் அஸ். அதுல எனக்கு டவுட்டே இல்லை. 10 கேம் நம்ம வின் பண்றோம், மத்தது என்ன வேணாலும் நடந்துட்டு போகுது. 10 கேம் நம்ம வின் பண்ணா டைட்டில் நமக்கு தான். நம்ம ரொம்ப நாளைக்கு முன்னாடி போன சீசன் சொன்னோம் 70 பாயிண்ட்ஸ் எடுத்தோம்னா சிஎல் நமக்குன்னு. நம்ம கேவலமா போய் செகண்ட் லாஸ்ட் கேம்ல டிராப் பண்ணுவோம். அதனாலதான் கிடைக்கல. ஏன்னா நியூ காசில் கடைசியா கூட அவனுங்க கூட இது பண்ணானுங்க, என்ன சொல்றது, அவனுங்க கூட டிரா பண்ணானுங்க கடைசி இல்ல. நமக்கு வந்து we had one very strange run அப்போ நடுவுல towards the end. ஏதோ ஒரு கேமோ 2 கேம்லயோ தான் போச்சு அது. அதனால வந்து you don't know, but hopefully we are not in a bad situation. அவ்வளவுதான். that is all I care about. ஆமா பட் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே இன்ஸ்டாகிராம் இருக்கு, ஃபாலோ பண்ணுங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான அமுத்தி விட்டுருங்க. ஸோ தட் வந்து எப்போ வீடியோ வந்தாலும் இது பண்ணலாம். கௌதமும் வந்து வாட்ச் எல்லாம் பண்ணுவார் மேட்ச்சுக்கு. ஸோ அதனால அவர் பண்ணும்போது அப்படியே நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். பட் வேற என்ன, இந்த அலெக்சிஸ் பெனல்டி இன்சிடென்ட் தாங்க நைட்டெல்லாம் தூக்கம் வராம தூக்கத்துல எல்லாம் வருது. அது என்ன பண்ணி தொலைகிறது. ஹோப்ஃபுல்லி வில் கெட் த பெஸ்ட். அவ்வளவுதான்.